அவருக்கு கார்டு வந்து என்கிட்ட அப்படியே தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்படியே கணக்கு அமைக்கிறதுக்காக கேட்டேன், யோசிச்சேன். ஸ்டேட்மெண்ட் கார்டுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம்? ஆன்லைன்ல இன்டர்நெட் பேங்கிங் ஓபன் பண்ண ஸ்டேட்மெண்ட் எடுத்தா முடிஞ்சு. என்ன பிரணேஷ் ப்ரோ நீ? ஸ்டேட்மெண்ட் வேணும்னா சொல்லுங்க ப்ரோ. நான் இல்ல ப்ரோ, பிடிஎஃப் ஃபுல்லா இப்பயே பிடிஎஃப் சொல்லிருக்கீங்க. டவுன்லோட் பண்ணி தான் அடிச்சிருக்கேன். என்ன விருண் ப்ரோ கணக்கு காமிக்கணும்? உன் கார்டை நீ கொரியர் பண்ணி விடு. ஒர்க்கிங் பிரணேஷ் கார்டு இருந்தாதான் எல்லாம் பண்ணுவாரான். போய் கார்டு கொரியர் அனுப்பிச்சுடு நீ. ப்ரோ. கார்டை கொரியர் அனுப்புறாங்க 5000 ரூபாய் 50 ரூபா சொல்லுங்க, சும்மா இருக்கும். அதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம்டா அந்த மாதிரி. இல்ல ஆனா எனக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு. பிரணேஷ் ப்ரோ உனக்கு கலாய்ச்சா கோச்சுக்க மாட்டேன் ஓகே. தலைவர் இப்ப என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? இன்னொரு ஸ்பேஸ்ல லாகின் பண்ணிருப்பாரு. இங்க என்ன பேசிருப்போன்றது தெரிஞ்சிருக்காது. சரி நானும் இங்கதான் இருக்கேன்னு ரெஜிஸ்டர் பண்ணா தலைவர் இங்க ஒரு பிட்ட போட்டாரு. ப்ரோ செக் பண்ணி பாரு ப்ரோ, சான்ஸே இல்ல ப்ரோ. செக் பேரல் பண்ணி பாரு ப்ரோ. எக்ஸ்பிரஸா? ப்ரோ பேரல் எக்ஸ்பிரஸ். ஐடி மாத்திட்டான், பேரும் மாத்திட்டான். எதையும் மாத்தல, ஸ்பாட்டட் நீ செக் பண்ணு ப்ரோ. ப்ரோ. பேரல் ப்ரோ எக்ஸ்பிரஸா கணேஷ் ப்ரோ? ஃபேர்வெல் இல்ல ப்ரோ, ஸ்பேஸா? சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானே. என்னடா நாளைக்கு சாக போறவனுக்கு மாதிரி ஃபேர்வெல் ஸ்பேஸ்லாம் சொல்றீங்க பாவத்தை. சரி சரணு உன்னை பிரிக்க பாக்குறாங்கடா சரணு. பேரலா? சாரி ப்ரோ. நீ என்னடா நினைச்சா? டேய் அப்பா, மெசேஜ் பண்ணிருக்காரு. அவர் வந்து ஏதோ பேசுறாரு. ஃபேர்வெல்ரா, ஃபேர்வெல்னு கேட்டுச்சு. யாரு? வேற சுகன்யா சிஸ்டர் பேசுறீங்களா? மைக் கேட்டீங்க. ஏன்டா பாட்டு பாடுறது? போயிட்டாங்களே. சரி அவ்வளவுதான். கேட்டேன் போயிட்டாங்க. இப்போ டிஸ்கஷன் டைம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் ஃபன் மோடுக்கு மாதிரி இருங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்ச உங்களோட சஜஷன் ஏதாவது யாருமே வருத்தப்பட வேண்டாம். உங்ககிட்ட கேட்கல அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க. எதுனாலும் we are open to receive. குரூப்ல ஷேர் பண்ணாலும் சரி, யார்ட்டையாவது நீங்க டிஎம் பண்ணாலும் சரி, எல்லாத்தோட கருத்துக்கள் எடுத்துக்கப்படும். நான் இதுல என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா பொறுமையா செய்யலாம். அவசரப்பட்டு டெசிஷன் எடுத்து யார்கிட்ட கேட்காம இருக்குன்னு பண்ண வேண்டாம். இன்னொன்று அவசரப்பட்டு எதுவும் பண்ணணுமேன்றதும் பண்ண வேண்டாம். நம்ம பெஸ்ட்டா கொடுப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஒருத்தர் ஹர்ட் ஆயிக்காதீங்க. லாஸ்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எதுனாலும் டேரக்டா முன்னாடியே சொல்லிருங்க. எல்லாமே ஓப்பனா ஷேர் பண்ணிடுவாங்க. எந்தெந்த இதுக்கு எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு காசு கலெக்ட் ஆச்சுன்ற வரைக்கும் எல்லாமே ஓப்பனா குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. பணம் கொடுத்தவங்க எல்லாத்தையுமே தெரிய வந்துடும். ஸோ மிஸ்டேக் மீன் தப்பா புரிஞ்சுக்காதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இதனால முன்னாடியே கேட்டுருங்க. அப்பப்போ உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லிட்டே இருங்க. உங்களோட ஐடியாஸ் இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. தப்பே கிடையாது. இல்ல அந்த குரூப்ல மெசேஜ் அதிகமா வருதுன்னா இங்க மேல இருக்க 4 பேருக்கோ இல்ல யாருக்கோ டிஎம் பண்ணுங்க. டிஎம் பண்ணி சஜஷன் இருந்தா சொல்லுங்க. எப்பனாலும் நாங்க அந்த சஜஷனை கேட்க ரெடி தான். இந்த குரூப்ல சொன்னேன் அது போயிருக்கும், யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படி எதுவும் நினைக்காதீங்க. குரூப்ல மெசேஜ் போயிது, உங்ககிட்ட ஏதாவது நல்ல சஜஷன் இருக்குன்னா எங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே தானே? மணி விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. நான் அது என்னன்னு கிளாரிஃபை பண்ணி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேல இருந்தா மொத்தமா பாத்துக்கலாம். சரி ஓகே. இப்பெல்லாம் ஃபன் மோடு போயிடலாமா? அப்புறம் மாப்பிள்ள எப்படிங்கிற? சாப்பிட்டியா? இரா ப்ரோ. மணிகண்டன் ப்ரோ இப்பதான் வந்திருக்காரு போல. அவருக்கு இது கேட்டுட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு. குரு ப்ரோ நான் மட்டும் சொல்லிருங்க ப்ரோ. குரு ப்ரோ கேக்குது என்னாச்சு? இல்ல 2-3 பேர் புதுசா வந்திருக்காங்க. அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு சொல்லி. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப ஒரு நரேட்டிவ் மட்டும் கொடுத்துருங்க. நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. நரேட்டிவா? ரெண்டே விஷயம். யார் கமெண்ட் பண்ணிருக்கா? இல்ல மணிகண்டன் அவருக்கு. ஓகே மணிகண்டன் ப்ரோ இப்பதான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சதீஷ் டிசி ப்ரோ. 2 பேர்த்துக்கு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, 2 விஷயம். ஒண்ணு வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் வந்து ஒன்லி உமன்ஸ் மட்டும் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஒன்று பார்த்துருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான்வெஜ் சாப்பாடு, அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு பிளஸ் சிக்கன் ஒன்று ஆட் பண்ணாவோ இல்லை ஃபிஷ் ஒன்று ஆட் பண்ணாவோ 10,000 சொல்றாங்க 50 பேர்த்துக்கு. அதே வெஜிடேரியன் போற மாதிரி இருந்தா 7,500 சொல்றாங்க. பர் ஹெட் வெஜிடேரியனா இருந்தா 150, நான் வெஜிடேரியனா இருந்தா 200 அப்படின்னு ரேட்ஸ் இப்போ ஒரு இடத்துல பேசியிருக்கு. இன்னொரு இடம் கன்ஃபார்ம் பண்ணல. நாளைக்கு இன்னும் 2 இடம் பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ, எது எல்லாத்துக்கும் ஓகேவோ, நம்ம எல்லா இடத்துல நிறைய பேர் மெஜாரிட்டி எது அக்ரி பண்றோமோ அந்த இடம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுல போறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த இப்ப பார்த்த இடம் வந்து ஒன்லி ஃபீமேல்ஸ் மட்டும் இருக்கிறதுனால ஒரு சாரி எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாமா, மீதி இருக்க அதாவது சாப்பாடுக்கு பட்ஜெட் ஒதுக்கிட்டு மீதி இருக்க காசுல ஒரு சாரி மாதிரி கொடுக்கலாமா அப்படின்ற சஜஷன் வச்சிருக்காங்க. இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தா எல்லாத்தையும் கேட்டு உங்க எல்லாத்துக்கும் ஓகேன்னா அது பண்ணலாம். இல்ல வேற இடம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தா அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணலாம். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து விஷால்கிட்ட நான் பேசினேன்.
பேசும்போது அவரு இந்த மாதிரி சொன்னா, நம்ம February 13 அன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, இந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு பர்த்டேங்கிறதுனால பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளில வந்திருக்காரு. ஸோ அவர்னால நான் சொன்னதுக்கு அப்புறம் இது வேண்டாம், வர முடியல, அவர்னால சொல்ல முடியல. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சர்ப்ரைஸா சர்ப்ரைஸ் இல்ல, ரொம்ப இதா க்ளோஸ் டு ஹார்ட்டா ஃபீல் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணாரு. பதில் சொல்ல முடியல அவர்னால, நான் வர முடியல அப்படின்னு சொல்ல முடியல. பட் இருந்தாலும் 2 டேஸ்ல இந்த பிளான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் ப்ரோ, அப்படி நான் இருக்கிற மாதிரி தான் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அவருக்கு போட்டோஸோ வீடியோஸோ ஷேர் பண்ணி அவர்கிட்ட நம்மளோட ஹாப்பினஸையும், அவருக்கு ஒரு லைஃப் டைம் எனக்கு ஒரு லைஃப் டைம் மெமரியா இருக்கும்னு அவரே சொன்னாரு. அதை நம்ம அவருக்கு கொடுத்துருவோம். அவ்வளவுதான் ப்ரோ. 2 விஷயம் தான் நடந்துச்சு. வேற இந்த போட்டோ ஃப்ரேம் இது எல்லாமே டிஸ்கஷன்ல இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எங்க நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம், அதுக்கான ரேட் என்னன்றது பார்த்துட்டு, எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு தான் மீதி எந்த பிளானா இருந்தாலும் பண்ண முடியும். அந்த ஐடியாஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. லாஸ்ட்ல எல்லாத்துக்கும் எது ஓகேவோ அதை ஃபைனல் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம பேசணும்னு நினைக்கிறதா. மிஸ் பண்றேன் இவன். இல்ல ப்ரோ, ஓகே தான் எல்லாம். ஓகே. வேற யாராவது உங்களுக்கு தெரியும், ஒரு குரூப்ல யாராவது நீங்க மெசேஜ் பாத்தீங்க, அவங்களுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது தெரியல அப்படின்னாலும் ஒரு 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 நிமிஷம் டைம் எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, இன்னைக்கான பிளான் இது வரைக்கும் அப்டேட் இருக்கு, நாளைக்கு என்னங்கிற நாளைக்கு அப்டேட் பண்ணுவாங்கிறதையும் சேர்த்து அப்டேட் பண்ணிருங்க. ஓகே. இப்ப வேற ஏதாவது ஃபன் பண்ணுவோமா? எல்லாம் விளையாடுறவங்க விளையாடலாம், ஏதாவது பண்றவங்க பண்ணலாம். இல்ல இப்ப யாராவது நீங்க ஏதாவது சொல்லணும்னாலும் நீங்க டிஎம் பண்ணாலும் சரி, இல்ல குரூப்ல உங்களோட கருத்தை நீங்க தெரிவிச்சாலும் சரி, என்ன சொல்றது, இன்புட்ஸ் நிறைய எவ்வளவு இருந்தாலும் எடுத்துருக்கு ரெடியா இருக்கும். யாருமே வந்து நம்ம சொல்றது கேட்கல அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கே நீங்க ஃபீல் பண்ண வேணாம். எல்லாத்துக்கும் என்ன பிடிக்குதோ அதை பொறுத்து தான் போக முடியும். அதனால பர்சனலா யாரும் எடுத்துக்கிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படாதீங்க. எதுனாலும் முன்னாடியே சொல்லிருங்க. நீங்க மேல நானும் கிடையாது, இதுக்கு ஆர்கனைஸ் பண்றது வந்து கௌதமும் பிரணேஷும் இல்ல என்கிட்டயோ யாருக்கிட்டயோ, நீங்க யாருல இவனை யாரா இருந்தாலும் சரி, பர்சனலா இந்த மாதிரி ஒரு சஜஷன் இருக்குங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிருங்க அப்பப்போ. இல்ல உங்களுக்கு வந்து இது இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அதையும் சொல்லிருங்க. எதுனாலும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, வெளியில பேசிருங்க. அவ்வளவுதான் சொல்ல வருது. மெஜாரிட்டி வைஸ் எதுவோ அதுக்கு தான் போவோம். இங்க யாரும் சிங்கிள் டெசிஷன் எடுக்கல, அதனாலதான் ஸ்பேஸ் போட்டு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற மணிக்கு நமக்கும் மனசாறுதலா இருக்கணும், நமக்கும் ஒர்த்தியா இருக்கணும். அதனாலதான் எல்லாத்தையும் கேட்கறோம். உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்கோ அதை நீங்க கொடுங்க, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம எடுத்து பண்ணுவோம். பிரணேஷ் பேசுறியா? கை தூக்குங்க. சொல்லுங்க. இல்ல 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 ஒரே நிமிஷம் பேசுனதுக்கு பிரணேஷ். வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. நீங்க என்ன பண்ணாலும் ஓகே தான். எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி மெசேஜ் பண்ணுங்க, நான் அனுப்புறேன். தேங்க்ஸ்மா. தேங்க்யூ. கண்டிப்பா. நீங்க பண்ற எஃபர்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ என்னால எப்போ முடியுதோ நான் லிசன் பண்றேன். அவர் ஸ்பேஸ்க்கு மட்டும் வர சொல்லுங்க எப்பாவது ஒரு நாள். நீங்க எல்லாரும் போடுற எஃபர்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த ரெக்கார்டிங் கேட்டீங்களாமா? நான் அனுப்பிச்சது உங்களுக்கு. ஏதுங்க? விஷால்கிட்ட நான் பேசி அவர் வரேன், அவரா ஒரு வாயால சொல்றப்ப நான் கேட்டேன். ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்ன, ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேர் மென்ஷன் பண்ணி உங்க வயசை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒருத்தவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல பையன் மாதிரி உங்களை நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ, நீங்க வாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இது ரெக்கார்ட் பண்ணி அவர் வாய்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் காட்டலான்ற ஐடியா அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது சொன்னேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க இருக்கீங்க, உங்க ஏஜ் என்ன இவ்வளவு நீங்க ஃபீல் பண்ணிருக்கேன்ற வரைக்கும் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் வேணாமா. நீங்க வந்து உங்க வீட்டுல உங்களோட குழந்தைங்கள அதை கம்பேர் பண்ணி அது எல்லாமே உங்ககிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு. எங்களுக்கெல்லாம் எங்க வயசுல அவர் பிடிக்கிறது வேற, உங்க ஏஜ்ல இருக்கவங்க அவர் வந்து அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க 24/7 பார்த்து ஒரு இன்புட்ஸ் கொடுக்குறீங்களா, எங்களோட நீங்க கிளாரிட்டியா இருக்கீங்க. அதுதான் உங்களை அவ்வளவு தூரம் க்ளோஸ் ஹார்ட்டா தோணியா அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு காரணம் அதுதான். ரெட் நூல்ல வந்து அருணோட இதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டுருக்காங்க, இதால கூப்பிடலன்னு தெரியல. இல்ல விஷால் தான் சொல்றாருமா, நான் வந்து ஃபேன்ஸ் மீட்டே எனக்கு அரேஞ்ச் பண்ணாங்க, நான் தான் தள்ளி போட்டேன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல அருணோட இதுக்கே வந்திருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இப்ப கூட நான் பார்த்தேன். புரிஞ்சுதுமா. பட் அவரோடதே அவர் தள்ளி போறாரு அப்படின்னா மேபி அவர் வேற எதுல பிஸியா இருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே சரி. வேற என்ன சொல்லணும்? நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அருணோட இதுக்கு அவரை கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. யாரை கூப்பிடுறாங்களோ இல்லையா, ஃபர்ஸ்ட் விஷயால கூப்பிட்டுருப்பாங்க. பட் ஆனா அவர் போகல அப்படின்னா மேபி ஒரு விஷயம் இருக்கோ என்னமோ, நம்ம அப்படி இன்டைரக்டா புரிஞ்சுக்கலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட அவரோட போன் வருது சத்யாக்கு, சத்யா அட்டென்மெண்ட் எடுத்துட்டு சொல்றாரு விஷால் தான் கூப்பிடுறான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இல்ல நான் என்னன்னா, விஜய் டிவி ஆபீஸ்க்கு உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சா கொடுத்துருவாங்களா அன்ஷிதாக்கும் விஷாலுக்கும்?
அம்மா நம்ம ஒண்ணு பண்ணலாம். என்னன்னா அவங்ககிட்டயே அட்ரஸ் வாங்கி அவங்க அட்ரஸ்க்கு அனுப்பிச்சுடுவோம். இல்லைன்னா வேற ஏதாவது அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா நீங்களே ஒரு அட்ரஸ் கொடுங்க ப்ரோ, அந்த அட்ரஸ்க்கு நாங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தா அனுப்பிச்சுடுறோம், நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சா போகுமாங்கிறது எனக்கு டவுட் தான். சரி, ஆளுக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. கோல்டுல வீன்னு போட்டு ஏன் போட்டு ஏன் போட்டு அதான் சரியா தனித்தனியா ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம். சரி உங்க வீட்டு கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி ரொம்ப எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்களா, அதனால டிஸ்டர்ப் பண்ணல மேம். ஐயோ அப்பெல்லாம் நீங்க கேளுங்கம்மா, அவர் வந்தா இது நீங்க அவர்கிட்டயே கன்வே பண்ணுங்க, நீங்க பேசுங்க. நான் வருவாருன்னு இல்ல சொல்லி இந்த குரு வீக் ப்ரோ, வரேன்னு சொல்லியிருக்காரு. குரு ப்ரோ பேசுவோம் நீங்க பேசுவோம். அதான் அவங்ககிட்ட இந்த மாதிரி gift இருக்குன்னு சொல்லி நீங்க அட்ரஸ் மட்டும் வாங்குங்க, வாங்கி நீங்க கொடுத்து அவங்க இது பண்ண சொல்லுங்க. கொரியர் பண்ணலாம் ப்ளூ டாட்லயோ. ஓகே ஓகேம்மா. அவர் வந்தா அம்மா எல்லாத்துக்கு முன்னாடியுமே கேட்டு அவர் என்ன பதில் சொல்றாரோ பேசுவோம். இல்ல நான் பர்சனலா ஐ மீன் இன்னொரு வாட்டி பேசினா இதையும் கேட்டு வைக்கிறேன். ஓகே 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 சரி, நீங்க கேளுங்க. ஓகே ஷுவர் ஷுவர்மா. ஓகே, தேங்க்யூ உங்களோட எல்லாத்தோட தேங்க்யூ. எஃபர்ட்ஸுக்கும். தேங்க்யூமா தேங்க்யூ. ஓகேங்க, உங்க வேலையும் பாக்குறீங்க, இதையும் பாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப என்ன சொல்றது, அவங்க மேல வந்து ரொம்ப அன்பு அக்கறை எல்லாமே இருக்குன்னு தோணுது. நீங்க எல்லாருமே அவர் மாதிரி தான் பசங்க தான். இருந்தாலும் சொல்றேன், அவரை நான் பார்த்திருக்கேன் வீடியோல, உங்களை பார்த்தது இல்லை, அவ்வளவுதான். எல்லாமே லிசன் பண்ணுவேன், அப்பப்போ லிசன் பண்ண முடியாது, யாராவது வருவாங்க போவாங்க. இப்ப கூட கொஞ்ச நேரம் லிசன் பண்ண, கொஞ்ச நேரம் லிசன் பண்ணல. சரி இப்ப ஃபன் மோடு போறேன்னு சொன்னாலும் சரி பேசிட்டு லீவ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் குட் நைட். எல்லாரோட பார்த்துக்கோங்க, டேக் கேர். தேங்க்ஸ்மா தேங்க்யூ தேங்க்யூ. குட் நைட் குட் நைட். தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். சரி, அட்ரஸ் கொடுத்து சொல்லுங்க குரு. கண்டிப்பாமா கண்டிப்பா சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. குரு ப்ரோ, இல்லாட்டி அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்து அவங்கள பேச வைக்கலாம்ல, நீங்க சொன்னீங்களா கூட. என்ன ப்ரோ? இல்ல 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 அவங்க ப்ரோ, இல்ல அது இப்போதைக்கு வேணாம். இது அவர் இங்க வரும்போது டைரக்டா இங்க வரும்போது பேசினாதான் அது கரெக்டா இருக்கும். நம்ம அந்த விஜய் டிவிக்கெல்லாம் அனுப்ப வேணாம் ப்ரோ, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த அட்ரஸ் மட்டும் ப்ரோ கேட்டு நம்ம அட்ரஸ் அப்ளை மட்டும் கேளு ப்ரோ, பண்ணிடலாம். நேர்ல கூட போய் கொடுத்துட்டு வந்துடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆயப்பன் தாங்க தான் ப்ரோ, நீ போ ப்ரோ, அதான் நீ போ ப்ரோ. இல்ல அவர் பிரணேஷ் ப்ரோ ஒண்ணு கரெக்ட். பாக்கணும்ல, அப்படி அதுதான் அட்ரஸ் இங்க மேட்ரு. கொடுத்தாருன்னா நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. யார் அவங்களோட நம்ம யார் வரனாலும் சரி, ஆமா அவங்களோட சேர்ந்து போய் கொடுத்து மீட் பண்ணி ஜாலியா போட்டோ எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். அங்க ஆயப்பன் போயிட்டு தாங்கன்னு சொல்லிட்டாரு. ஆயப்பன் தாங்கல ஒரு பிளாட் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஓகே. நீங்க முடிஞ்சா போயிட்டு அந்த இன்கேஸ் அவங்க அம்மா வர முடியல அப்படின்னா நீங்க உங்க போன்ல இருந்து அவங்க அம்மாவோட நம்பர் வாங்கி வீடியோ கால் பண்ணி விஷால பேச வச்சிருங்க. அது கூட நீங்க பண்ணலாம். அது பிளான் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவர் வரட்டும், அது எல்லாமே பிளான் பண்ணுவோம். ஒரு சீக்வன்ஸா நீங்க ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் யோசிப்போம், டக்குன்னு மறந்தாலும் மறந்துடுவோம். சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸ்பேஸ்க்கு வரட்டும். வரல அப்படிங்கிற பட்சத்துல வேணா அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க. ஓகே நான் வெயிட் பண்றேன். ஸ்பேஸ் வரட்டும். அப்படி இல்லைன்னா வேணா அப்புறம் அவர் வந்தாதான் அவர்கிட்ட நான் டைரக்டா நானே நம்பர் கேட்கறேன். அப்படி இல்லைன்னா வேணா பார்க்கலாம். அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா குரூப் ஹெல்ப் பண்ணுவாரு, நான் நம்புறேன். சரிம்மா. ஓகே ஓகே ப்ரோ. ஆதிரான்ற அவங்களுக்கு கொஞ்சம் மைக் கொடுங்களா ப்ரோ? எனக்கு ரெக்வஸ்டே காட்டல உங்களுக்கு. யாருக்காவது காட்டுதா உங்களுக்கு? இல்ல மைக் ஃபுல்லா இருக்கு, ஒருத்தவங்களை இறக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களா ப்ரோ? யார் இறங்குறீங்களா நீங்களே சொல்லுங்களேன். அருண் ப்ரோ இறங்குறீங்களா? தேங்க்யூ அருண் ப்ரோ. இவனே நீ எங்கேயும் போக முடியாது, வெயிட் பண்ணு. கதையெல்லாம் சொல்லாத. நீ கேர்ள் ஃப்ரெண்ட் அப்புறமா பேசிக்கலாம். அதான் அவன் பொறுமையா பேசிக்குவான். விடிய விடிய அதான் அவனுக்கு வாலியே. ஓ, தலைவனுக்கு ஏதோ ரிமூவ் ஆயிடுச்சு போல. என்னடா வெளில போயிட்டான்? கீழே போயிட்டான் பத்தியா? 2 பேரும் ரெக்வஸ்ட் மோட்ல வந்துட்டாங்க. என்னடா கை 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 ஆட்டுறான்? என்ன சொல்லு, மெசேஜ் ஏதாவது அஜிரா பண்ணு. எழுதுறீங்கடா, நானே சும்மா தர்றேன், ஏன்டா அப்படி பண்றீங்க? யாரோ ஒருத்தர் இறங்கணுமே. யார் இறங்குறீங்க? யாரோ ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல அவங்க இறங்கிட்டாங்கல்ல. ப்ரோ என்ன இருக்கு? இறங்கிட்டாங்க. ஆமா இறங்குறீங்களா? கோவஸ் அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி எங்கேயும் ஓடக்கூடாது கோவர்ஸ் எல்லாம் கொடுத்து அங்கனே உட்கார வைக்கிறீங்க, மனுஷனை தூங்க விட மாட்டீங்க. வாங்கடா. எப்படி ப்ரோ உங்களை தப்பிக்க வருவாங்க? வெயிட் ப்ரோ. ஆதிரா கிட்ட பேசுங்க. ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க.
எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. ஓகே, அப்ப ஸ்டார்ட் தி கேம். ஆதிரா கொழுப்புதானே. நீ ஏன்டா சிரிக்கிறது? சும்மா அது இல்ல ஏன்டா? எதிரா இல்ல எதிரா எனக்கு இல்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எனக்கு ஆ, புரியல. அதான் என்ன அதுன்னு கேட்கறதுக்காக நான் கேட்டேன். மேல ஸ்பீக்கர் வர சொன்னேன். என்ன மெசேஜ்? அது இதுல பேசலாது பிரதர், டிஎம்னு சொல்றேன். ஓகே 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 ஓகே, ஷூர் ஷூர். ப்ரோ நம்ம ஸ்பேஸ ஒருத்தவங்க ராஜஸ்தான்ல இருந்து பாக்குறாங்களாம். டிஎம் ஒருத்தர் வந்து குரூப்ல போட்டிருக்காரு. நம்ம அப்படி பேசுறது சொன்னா ஒன்னும் புரிய போறது இல்ல. இப்ப அதுவாடா முக்கியம். இருக்க தமிழ்காரங்களே பேச மாட்டீங்க இதுக்குதான் இப்ப நீங்க. சொல்றோம். கரெக்டா டே. ஓடிட்டாங்கடா டே. ராஜஸ்தான் சொன்ன உடனே ஓடிட்டாங்கடா. இந்த ஒரு வார்த்தை ஸ்பேஸ்லயே ஒரு புரிஞ்சிருச்சு. வார்த்தை, இவன் அந்த இவன் ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு இவன் புரிஞ்சிருக்கு. இவன் இங்க வேற டைம் ஆயிட்டே இருக்குது. ஏதோ ஒரு டக்குன்னு ஏதாவது ஆரம்பிச்சு ஃபன் பண்ணிட்டு அப்புறமா ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணலாம். Content ஆ? ஏய் எப்ப என்னையா பண்ற? நீங்க? இவனே ஒரு டான்ஸ் போடு, எல்லாரும் பாப்போம். ஒருத்தன்டா. ஆமா, இவனை தயவு செய்து இவனை வந்து வெளியேத்துங்கடா. முடியலடா ஏதாச்சும் என்னால. பண்ணு இவன் ப்ரோ. ஏதாச்சும் ஃபன் பண்ணலாம். ஃபன் சும்மாரியா பண்ணி ஏன் வந்துரும். அப்படி ஃபன் பண்றீங்க? பண்ணு, சரி. முதல்ல பாட்டு பாடு. பிரவீன் என்ன பண்ணுவாரு? இப்போ பிரவீன் என்ன பண்ணுவாரு? பிரவீன் யோ என்ன அந்த அந்த பண்ண நம்ம கரெக்டா? தெரிஞ்சுட்டு அந்த ஒரே ஒரு கேம் அதை ஆரம்பிச்சு இவனை எதுக்கு இவனே போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ற? உனக்கு ஒரு பெரிய மாஃபியா மனுஷன், கேமா? உனக்கு ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு இத்தனை வாட்டி இவனு கூப்பிடுறோம்ல, அதுக்காக மரியாதை கொடு. இப்ப என்ன இது? இது வந்து பெரிய மனுஷனுக்கு மரியாதைலாம் இல்ல. இப்ப நீ நான் என்ன ஹோஸ்ட் பண்ண உங்களா உங்க விளாடுவாங்க, நான் வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கணும். இல்ல, அதுக்காண்டி நான் வேணா உடனே இருக்கிறேன், நான் வேணா ஹோஸ்டா இவன் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்ல, நான் ஹோஸ்டா இருக்கட்டுமா? நீதான் இருங்க ஹோஸ்டா இருக்க. மேல இருங்க. அந்த மேல யார் யார் கேம் விளையாட வர்றீங்க? மேல வாங்க. யோகேஷ் ப்ரோ வர வர நீ காமெடின்ற பேர் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்க நீ. ப்ரோ காமெடி ப்ரோ. ஏய் காமெடி வரலடா, போடு. குரு ப்ரோ ஜெனி எக்ஸோ பண்ணுங்க. பண்ணுங்க ப்ரோ. நான் ஒரே நிமிஷம், நான் போன அந்த பக்கம் தள்ளி இருக்கு. ஓகே ஓகே, டன் டன் வந்துட்டான். கிறிஸ்டி மேல வா, கேம் விளாட மேல வா. ஜெனி சிஸ்டர் ஏதோ சொல்ல வந்தாங்கப்பா. ஜெனி சிஸ்டர் பேசுங்க. கிஷோர் 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 ப்ரோ மேல ஓடியா. டேய் இருடா, ஏதோ பேசலாம். பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஜெனி சிஸ்டர். கோன் கோன். I just want to say I'm sorry for offending anyone. I feel really bad. Um, I actually just cried just a couple minutes ago because I feel really, really bad. So I'm sorry to anyone that I offended. Maybe it's just a difference in, like, maybe I just don't get the context of anything, and I feel really, really bad. And I don't want to cause any tension in the group. If I caused any tension, I'm really, really sorry. Um, That's not my intention at all. I don't know why my voice is breaking right now, but I just feel Jenny, டன் really Jenny, டன் chill, டன். chill, நோ chill down. நோ Jenny, ப்ராப்ளம், நோ no, ப்ராப்ளம். nothing. ஆல் guys will understand, நோ Nothing serious. ப்ராப்ளம். We, இல்ல we, இல்ல we will குரூப்ல talk, okay? நடந்தது. So I'm just sorry, okay? I'm sorry. No problem, Jenny. We can understand. No problem. We will talk, okay? That is fine. Why you blocked me? டேய் பிளாக் பண்ற What மாதிரி ஏதோ happened? ஒன்று சும்மா இருடா பேசியிருப்ப. What லோகேஷ். happened here? பிளாக் லோகேஷ் பிளாக் டேய் பண்ற அளவுக்கு சத்தியமா என்ன பேசுன? நான் என்னடா பண்ணேன்? டேய் சும்மா எதிர்க்க இருடா செக் பண்ண லோகேஷ். பாக்குறேன். டேய் நான் என்னடா லோகேஷ் பண்ண? லோகேஷ் லோகேஷ் பண்ணு இல்ல, அமைதியா விட்டுரு. ஜெனி, இல்லையே. இதான் ப்ராப்ளம்னா ஸ்பேஸ்க்கு வந்து சொல்லணும்லாம் இல்ல, இதான் என் நம்பர், ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. இதுக்கு ஏன் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்ட? ஃப்ரீயா விட பாக்கலாம். I just ஓகே don't ஓகே. like அவன் hurting anyone's feelings. That's all. So that's why. ஏய் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க, ஏன் அப்படி? சாத்தியக்கா தயவு செய்து ஏதாவது சொல்ல. நான் இப்பெல்லாம் இங்கிலீஷ் Jenny, பேசினா Jenny, எல்லாரும் I've sent சிரிச்சுவாங்க. you DM. I've sent you DM. Just check it out, no? Like, we'll talk, okay? Okay? Chill down, ஜெனி Jenny. ஃபீல்லாம் பண்ண வேணாம். எல்லாரும் பசங்கிட்டே சொல்லியாச்சு, பசங்களும் ஓகேன்னு Jenny, சொல்லிட்டாங்க. I'll ஒன்றும் call you. ப்ராப்ளம் இல்ல. I'll call you now. Can I call you now? Jenny, can I call you now? Just give me a thumbs up. Hello. Yeah, I'll call you. Okay. Guys, I'll be back. இதோ ப்ரோ கௌதம் வந்திருக்காரு பாருங்க, தூக்கி ஸ்பீக்கர்ல போடுங்க அவரு. கான்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருக்காரு கௌதம். வரோம் 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 மேல வரோம். ஐயோ. ப்ரோ இந்த வாட்டி நீ சமரைஸ் பண்ணிரு. மேலே வர மாட்டானே. ஏய் கௌதமே, நீ வந்துட்டியா?
கேக்குது கேக்குது கேக்குது. அதான்டா சொல். அதான் மச்சான், இவரு குரு ப்ரோ விஷாலுக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பர்த்டே பிளான்லாம். உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருப்பான் போல. சந்தோஷப்பட்டு அவன் ஆல்ரெடி அங்க ஒரு பிளான் இருக்கும் போல. அதனால என்னால வர முடியலன்னு சொல்ல முடியல, நான் ஒரு 2 நாள்ல உங்களுக்கு சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. கொஞ்சம் ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணியிருப்பார் போல. எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க. நமக்கு அப்புறம் இந்த நீ கேட்டு சொன்னல, அது பிளான் பண்ணவே திரும்பி அவங்களும் கேட்டிருப்பாங்க போல. அந்த நான்வெஜ் மீல்னாவே ஏதோ ஒரே ஒரு டிஷ் தான் நான்வெஜ்ஜா இருக்குமாமே. அதனால வேற சைடு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க. இவன் பிரணேஷ் ஏதோ சரண் ஏதோ அங்க பக்கத்துல நான் கேட்கறேன்னு சொல்லியிருக்கான். லோகேஷ் கேட்கறேன்னு சொல்லியிருக்கான். மிஸ்மைன் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கேட்கட்டும், மொத்தமா 4-5 கம்பேர் பண்ணுங்க. நீ பிரணேஷ் நீங்க 2 பேர் தான். நீங்க 2 பேர்ல கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு எது ஓகேன்னு சொல்லி கொடுங்க. அதை நம்ம எல்லாத்துட்டையும் கேட்போம். எல்லாத்துக்கும் ஓகேன்னா அதே ப்ரொசீட் பண்ணி கொண்டு போயிடுவோம். அதே மாதிரி உனக்கு யாராவது டிஎம் பண்ணாங்கன்னா அவங்களையும் சேர்த்து கோஆர்டினேட் பண்ணிக்க. உள்ள சென்னையில இருந்து அவங்க வர்ற மாதிரி இருந்தா எத்தனை பேர்னாலும் வரலாம். சொல்லியிருக்கவங்ககிட்ட சென்னையில இருக்கவங்க கௌதமியோ இல்லை எனக்கோ யாரோ டிஎம் பண்ணுவாங்க. நான் டிஎம் பண்ணா உன்னை கான்டாக்ட் பண்ண சொல்றேன். நீ கான்டாக்ட் பண்ணி நீங்க 2 பேரும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி எத்தனை பேர் வராங்களோ அவங்க சேர்த்து கூட்டிட்டு போங்க. கௌதம் ப்ரோ. சரி ஓகே. கௌதம் ப்ரோ கேக்குதா பேசுறது? எனக்கு சொன்ன இம்ரான் ப்ரோ தான் சொல்லுங்க. கேக்குது ப்ரோ. பிரேக் ஆகுதுடா. பிரேக் ஆகுது. இப்ப கேக்குது சொல்லு. எனக்கு சொன்னது இம்ரான் தான் சொன்னாரு. அந்த இது ஹோமா இந்த இது ஓகே. ஏன்னா இம்ரான் வந்து இந்த பண்ணிருக்கான் இங்க பண்ணாதான். இம்ரான் தான் வந்து என்ன சொன்னாரு, இங்க பண்ணிருக்கேன். இங்க வந்து என்ன சொன்னாரு, இங்க வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்மள காசு கொடுத்துட்டா அவங்க வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபுல்லா பாத்துப்பாங்க. நம்மள போயிட்டு வரணும் அவசியம் இல்ல. எதுவுமே பண்ண வேணாம், நம்ம இது பண்ணலாம் அப்படின்னாரு. சரி அதனால இம்ரான் சரி நான் கால் பண்றேன். அவங்களும் பிரீத்தின்னு சொன்னாங்கன்னா அவங்களும் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, லைக் ஒரு விஷயம் இல்லை, நான் 45 நாங்க இப்ப 50 ஆயிடுது. ஒரு விஷயம் இல்லை, நீங்க உங்களுக்கு எனக்கு இது மட்டும் பண்ணுங்க. லைக் ஒரு அட்வான்ஸ் மட்டும் நீங்க எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்கலாம் உங்க இஷ்டம். அந்த அட்வான்ஸ் கொடுங்க. நீங்க வந்து புக் மட்டும் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்றோம். நாங்க ஃபுல்லா பாத்துக்கிறோம். நீங்க வந்து பக்கத்துலயே வந்து செட் பக்கத்துலயே வந்து இது இருக்கு. அந்த ஃபிளெக்ஸ் கேட்டுக்கோ கௌதம். அட்வான்ஸ் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஏன்னா எல்லா பக்கம் கேட்கற காமனான விஷயம் என்ன தெரியுமா, அட்வான்ஸ் பண்ணிருங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் புக் பண்றதுக்கு அவங்களுக்கு இல்ல ஈகரா இருப்பாங்க. நம்ம எல்லாரும் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஓகேன்னு சொல்லிருக்கோம் அவங்க கிட்ட. பட் அட்வான்ஸ் மட்டும் பேசிட்டு பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். சரி ஓகே. இன்னொன்னு என்னன்னா, பக்கத்துலயே வந்து ஃபிளெக்ஸ் இருக்கிற இடம் இருக்காமா. வாய்ஸ் பிரேக் ஆகுது கௌதம், கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குதா? கேக்குது கௌதம். ஹலோ கேக்குது. இல்ல ப்ரோ, பக்கத்துலயே அந்த பக்கத்துலயே ஃபிளெக்ஸ் மைக் செட்டு எல்லாமே இருக்கா. இன்கேஸ் நம்மளுக்கு தெரியாது என்ன பண்ண போறோம்னு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இல்லை இம்ரான் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பக்கத்துலயே எல்லாமே இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. இப்போ இன்கேஸ் நம்ம ஃபிளெக்ஸ் வாங்கினோம்னா அப்டேட் பண்ணா அவனுங்களே வந்து கட்டி வச்சுட்டு மாதிரி வச்சுட்டு போயிடுவானுங்க. நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டானுங்க. நம்ம அன்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டோம், நம்ம அவனுங்களே பண்ணுவான். அதனாலதான் இம்ரான் என்கிட்ட சொன்னாரு. மத்தியானம் பேசிருந்தோம் இம்ரான் கிட்ட. அதனாலதான் நான் வந்து கால் பண்ணேன் அந்த இதுக்கு. அவ்வளவுதான், அந்த ரீசன் தான். 10,000 காஸ்டிங் எனக்கே தெரிஞ்சது 45 பேருக்கு சொல்றேன். அதனாலதான் சரி ஓகே, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். காஸ்ட்லிங்கிற குவான்டிட்டி எவ்வளவுங்கிறது தெரியல நமக்கு. ஏன்னா காசு பெட்ரோல் இல்ல, பட் எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நம்ம போய் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல, அங்க இருக்கவங்க சாப்பிட்டா போதும். பிளஸ் இன்னொரு என்ன விஷயம்னா, கௌதம் 2-3 இடத்துல சஜஷன் கேட்கும்போது நமக்கே ஒரு ஐடியா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஐடியா, கிளாரிட்டி கிடைக்கும். ப்ரோ இதுல என்ன பிரச்சனைனா, ஒரு நிமிஷம். இதுல குவான்டிட்டி அப்படி இருக்குன்னா, ஏஜ்டான பர்சனுக்கு எப்பவுமே வந்துட்டு ஹை மசாலா கண்டென்ட் உள்ள எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்துட்டு குவான்டிட்டி அந்த மாதிரி இருக்கு. ப்ளஸ் பிரியாணி அந்த மாதிரிலாம் கொடுக்கூடாது ஆக்சுவலா வயசானவங்களுக்கு. புரியுது. ப்ளீஸ் கிளாப் ஃபார் பிரணேஷ். ப்ரோ ஏன் ப்ரோ திடீர்னு நடுப்புற ப்ரோ உண்மையாவே இந்த ஐடியா காணோம் என்னோடதுல. ப்ரோ உண்மையாவே நீ நல்லா தான் சொல்லியிருக்க. ஒண்ணு இதுல ஒரு கால்குலேஷன் எல்லாம் பண்ணி யோசனை எல்லாம் போயிருக்கலாம் உனக்கு, அதனால சொல்றேன்.
ப்ரோ அது பா யோ ஓகேதான் யோ நிஜமா கேட்போம் எப்பவும் 2 மணி கலாய்க்கிற மாதிரி நேரத்துக்கு. கலாய்க்கிறேன்னு சொல்லியா? நிஜமா சீரியஸா தான் இல்ல சொன்னேன். இல்ல 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 ஓகே ஓகே அதுதான் ஓகேதான் அதுதான் முன்னாடியுமே எல்லாம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுட்டு விஷயத்துக்குமே நிறைய அந்த மசாலா கண்டென்ட், ஆயிலு இந்த மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க. அதனாலதான் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி தர்றாங்க வெளியில நம்மள்ட்ட இருந்து அலோவ் பண்ணாம. ஃபுட் பாய்சன் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு காரணம் தான் நமக்கு வெளியே இருந்து ஃபுட்டு உள்ள போகாது காரணம். எல்லா இல்ல ஓல்டேஜ் அது ஒண்ணு ப்ரோ. இருந்து எல்லா பிளஸ் இடத்துக்கும். நம்ம ஓல்டேஜ் ஹோம் போனாலே வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஃபுட்டுன்றது வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்டடான சால்ட்ல இருந்து எல்லாமே சில பேர் சால்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டல்ஸ் வந்து சால்ட் கம்மி தான் புரியுது இருக்கணும் புரியுது. சோடியம் கண்டென்ட். ஏன்னா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு பிபி பெஸ்டா இருப்பாங்க, ஹைபர்டென்ஷன் உள்ள ஆளுங்க இருப்பாங்க, சுகர் கண்டென்ட். ஸோ அதெல்லாம் இருக்கு. பிளஸ் வந்துட்டு இன்னொரு அதான் உள்ளதான் இன்னொரு அந்த டெப் உள்ளதான் சமைப்பாங்க மேக்ஸிமம். நம்ம அது மெனு மாத்த முடியுமான்றது மட்டும் தான் நீங்க வேற அதான் ஹோம்ல மெனு கேட்க வேண்டியது. மாத்துறது கஷ்டன்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். நான் இல்ல நம்ம ப்ரோ, யாராச்சும் மெனு ஸ்பைசியா மாத்துறதுக்குன்னா நான் எப்படி சொல்றேன்னா, அவங்க தானே பண்ண போறாங்க. நம்ம மெனு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமான்னு கேக்குறேன். இப்ப அந்த 10,000 சொல்றாங்கல்ல, நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது இன்னொரு டிஷ் இந்த மாதிரி ஆட் பண்ணலாமா அதுதான் வந்துட்டு அப்படின்றது கேட்க சொல்றேன். புரியுதா? அது அவங்க நியூட்ரலைஸ்டா தான் சமைக்க போறாங்க. ஓகே புரியுது புரியுது ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, இப்ப அவங்க ஒரு மெனு வச்சிருப்பாங்க. நமக்கு வந்து இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு இது மட்டும் தான் போடணுன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப நாளைக்கு இன்னொருத்தவங்க வராங்கன்னு வையேன், நாளைக்கு அதே டிஷ் போட மாட்டாங்க. இன்னொரு டிஷ் ஆல்டர்னேட்டா வச்சிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி பண்றோம், நீங்க இந்த டிஷ்ஷை சேர்த்து கொடுங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்து ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் மாத்திக்குவாங்க. அதனால உங்களுக்கு மெனு அது மட்டும் கேளுங்க, வேற ஒன்றும் இல்லை. சரி ப்ரோ ப்ரோ அந்த டெஃபன் ஸ்கூல் சொன்னார்ல, இம்ரான் ஸ்கூல் சொன்னார்ல, இவன் கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுடா. ஆமா 2 வீடியோ சொன்னாங்க. இம்ரான் ஸ்கூல் சொன்னார்ல, ஸ்கூல் எப்படின்னா நம்மளால ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது ஸ்கூலுக்கு. நம்ம வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம், கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் கடைசியா டொனேட் பண்ண முடியும். அந்த காசை வந்து நம்ம டொனேட் பண்ற மாதிரி தான் இருக்கும் தவிர ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியாது அந்த ஸ்கூலு. ஸோ அந்த மாதிரி போகணும்னா கூட அப்படியும் போகலாம். ஜஸ்ட் எல்லாருக்கும் ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு எல்லாம் போயிட்டு கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியா வந்து அந்த ஸ்கூல்ல போயிட்டு லைக் ஒரு அமௌண்ட் டொனேட் பண்ற மாதிரி அப்படிதான் பண்ணணும்னா அப்படியும் பண்ணலாம். இல்ல ஃபுட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஃபுட்டு தான். ஃபுட்டு வச்சு பண்ணணும்னா ஃபுட்டு வச்சுட்டு பண்ணணும்னா நம்ம ஃபுட்டு தான் பார்க்கணும். அந்த ஸ்கூல் வந்து செட் ஆகாது. அதான் ஃபுட் வச்சே போலாம். ஏன்னா நம்ம குடுக்குறோம் எல்லாரும் மொத்தமா கலெக்ட் பண்ணிருக்கோம்ல. அதுக்கு நம்ம வந்து அந்த வீடியோ அந்த சாப்பிடுறது அதுதான் கொஞ்சம் ஜட்மெண்டலா இருக்கும் குடுக்கறதுக்கு. அதனால இது பிரணேஷ் ஒரே நிமிஷம், இவர் மணிகண்டன் மட்டும் பேசிக்கிட்டோம். ரொம்ப நேரம் கை தூக்கியிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. அது வந்து அது போட்டோ ஃப்ரேம் அது இது பண்ணிட்டீங்களா ப்ரோ? இல்ல என் ஃப்ரெண்ட் வந்து போட்டோ ஃப்ரேமா? ஆமா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஸ்டுடியோ வச்சிருக்காப்ல. அதை கேட்கறதா. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ இப்ப நீங்க அது கண்டிப்பா பண்ணலாம்னா நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு நாளைக்கு மதியம் சொல்லவா? இன்னொரு ஆள்கிட்ட இவங்க மிஸ் மைண்ட் அவங்களும் கேட்டிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் யாரோ இருக்காங்களாம், அவங்க கேட்டுட்டு சொல்றேன்னு இருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணிட்டு, ஏன்னா எடிட்டிங் நம்ம இதுல பண்ணிடுறாங்க. சரி ஓகே. நம்ம ஃப்ரேம் போடுறது மட்டும்தான். நான் அதை மட்டும் கேட்டுட்டு உங்களுக்கு நான் டிஎம் பண்ணவா? சரி ப்ரோ. நீங்க இதுவும் செக் பண்ணிக்கோங்க. என் ஃப்ரெண்டு வந்து கொரியர் தான் பண்ண முடியும், தருமபுரியில இருக்கா. ஆக்சுவலி அவன் சொந்த கடை ஓப்பனா இருக்கு ஆக்சுவலி. அதனால அவன் பார்த்து பேசிக்கலாம். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, அது நமக்கு ஒன்றும் பெரிய ரேட் வராது. ஏன்னா நம்ம போட்டோ எடிட் பண்ணிடுறோம், ஃப்ரேம் மட்டும் தானே. அதனால ரேட் ஒன்றும் அவ்வளோ டிஃபரெண்ட் வராது. அது பிரச்சனை இல்லை. ரேட்டு பத்தி பிரச்சனை இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளா எது இருக்கோ அதை நம்ம எடுத்துக்குவோம். நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க அவைலபிளா இல்லைன்னா நம்ம அப்படியே இங்கிட்டு மாத்திடுவோம். மாத்திட்டு நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி ஓகே. எதுனாலும் நேம் பண்ணுங்க, நான் கேட்டுறேன். ஓகே ப்ரோ. நாளைக்கு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன் ப்ரோ. சரி. டன் ப்ரோ. பிரணேஷ் சொல்றா. சரணே போயிட்டான்டா. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. நாளைக்குள்ள முடிவு பண்ணணும்டா. நாளைக்கு தான் கிடைக்கும். அதான் நான் நாளைக்குள்ள முடிவு பண்ணி பிரணேஷும் கேட்டிருக்கேன். அதான் பிரணேஷும் கேக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இல்ல, நாளாண்டைக்கு 7ஆம் தேதி தான் கணக்கு. 7ஆம் தேதிக்குள்ள நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப வரைக்கும் பட்ஜெட் பாத்தியா நீ? மொத்த அமௌண்ட், கலெக்டட் அமௌண்ட் எவ்வளவு வந்துச்சு? 24 வந்திருக்கு. மேல போயிடுச்சா? 24 வந்திருக்கு.
எப்படி என் கணக்குப்படி 30க்கு மேல அந்த ரீச் ஆயிடுக்கும். ஆல்மோஸ்ட் 30க்கு தான் ரீச் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இல்ல ரீச் ஆயிருக்காது. 24.8 இருந்துச்சு. இப்பவே 2000 வந்துருச்சு ப்ரோ. யோன் ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன். 24னா 25 வைங்களேன். 25 வச்சா ஒரு 28 கிட்ட வந்திருக்கும். ரீச் பண்ணிரும். எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் 35 கிட்ட வரலாம். கீப் மூவிங் ப்ரோ ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னாரு. அது அவருக்கு நான் கேட்டிருக்கேன். அது கௌதத்துல தான் கேட்கணும். கேட்டுட்டு சொல்றேன். பெரிய அமௌண்டா? அவர் வந்து இன்னொரு வேளை ஃபுட்டு சேர்த்து கொடுக்குற மாதிரி சொன்னாரு அவரு. நான் அது மட்டும் நான் கேட்டுட்டு சொல்றேன் ப்ரோ அப்படின்னு. சரி, ஓகே. யுவன் ப்ரோ, உங்களுக்கு வந்து இந்த நிவேதிதான்னு ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க, டிஎம் பண்ணுவாங்க. நீங்க நிவேதா சரி, அவங்க பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிருங்க என்ன டீடைல். ஓகே, நான் உங்களுக்கு ஹாய் அனுப்பிட்டேன். இல்ல சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. நீங்க அனுப்பிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதாச்சும் டவுட் கேட்டா சொல்லிருங்க. டன் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன் ஹாய்னு. என்னடா மாத்தி விளையாண்டுட்டு இருக்கீங்க? சரண் நீ வர்ற, கௌதம் போறான், கௌதம் வர்றான், நீ போற. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேரும் ஒரே ஐடியில இருந்து வரீங்களா? இல்ல அந்த அக்கவுண்ட் பக்கா இருக்கு. அதான் இந்த அக்கவுண்ட்ல வந்து யாருமே வராத பக் உனக்கு மட்டும் எப்படியா வருது? எனக்கு புரியலையே. அப்படின்னு ஆட பண்றீங்க ப்ரோ? நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. ப்ரொஃபைல் பிக்சர் இங்க இருக்க கூடாது, அங்க இருக்கணும்னு போயிட்டாங்களா அந்த ஐடியா எடுத்துக்கிட்டு? சொல்லு. என்ன சொன்னதே மறந்துட்டேன் ப்ரோ நான். ஐயோ, என்ன தனியா ஸ்பேஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க? என்னடா சரணு அமைதியா இருக்க? மறந்துட்டேன் ப்ரோ. யோசிச்சு சரணு, அதுதான் நாளைக்குள்ள நீ இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். கௌதமும் நாளைக்கு சொல்றேன்றான். நீ நாளைக்கு 7ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கிட்டா கூட ஓகே. 2 நாளுக்குள்ள இல்ல நாளைக்கே சொல்லிடுறேன் நானு. அதுக்கப்புறம் சரி 7ஆம் தேதி வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடுறோம். அட்வான்ஸ் கொடுத்துற மாதிரி இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா 9, 10, 11 என்னால எதுவுமே பண்ண முடியாது. அட்வான்ஸ் பிரச்சனை இல்ல. நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிட்டீங்கன்னா நான் இதுல இருந்து அமௌண்ட் எடுத்து அனுப்பிட்டு அதுல வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுறேன். பிளஸ் நேர்ல போய் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 ரீசன்காக தான் வந்துட்டு நான் சொல்றேன். நாளைக்கு ஈவினிங் ஒரு 3 o'clock போல ஸ்பேஸ் கொடுங்க. 2:30 போல ஸ்பேஸ் கொடுங்க. நான் எல்லாமே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, 2:30. ஆமா, ஆஃப்டர் 2:30 போடுங்க. அப்பதான் நானும் ஃப்ரீ ஆவேன். காலையிலே ஸ்பேஸ் போட்டு குட் மார்னிங் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா வேலைக்கு காலைல ஸ்பேஸ். கிறிஸ்டி, அங்க ஜெனி ஒரு ஸ்பேஸ் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பாத்துட்டு வரியா என்னாச்சுன்னு? சொல்லு கிறிஸ்டி. நான் கேட்கவா? கேளுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரியாது, சொல்றேன் அப்புறமா. இருங்க கிறிஸ்டி, நான் வந்து வணக்கம். அவளுக்கு தெரியும் சும்மா. கிறிஸ்டி, நான் உங்களுக்கு வணக்கம்னு சொன்னேன். ஒரு வணக்கம் வச்சீங்களா? யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். ஒரு வணக்கம்னு சொன்னேன். ஒரு வணக்கம் வச்சீங்களா எனக்கு? எப்ப சொன்னீங்க? எல்லாமே எப்ப சொன்னேன்? என்ன பேசுறீங்க? எல்லாம் எப்படியே சொல்லியே ஓட்டுறீங்க நீங்க. ஆமா, நீங்க என்ன மதிக்கவே மாட்டீங்க. இந்த குரூப்ல நான் பாட்டுக்கு குரூப்ல டெக்ஸ்ட் பண்றேன். என்ன யாராச்சும் மதிக்கிறீங்களா? யாருமே என்ன மதிக்க மாட்டீங்க. காமிக்கவே இல்லை எனக்குலாம். பிளாக் பண்ணிட்டீங்க. ஆமா, குரு அண்ணாக்கு நான் அனுப்புறது எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா மத்தவங்க எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. ஆனா எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாரு. நீ என்ன பேசுற? கல்லஞ்சக்காரர் அப்படிதான் இருப்பாரு. சரி, அவளை சொல்ல பாப்போம். அவங்க தானே ப்ரோ சொன்னாங்க. அப்ப திரும்பி அவங்களே சொல்ல சொன்னா அப்புறம் எப்படி ப்ரோ? சரி சொல்லிக்கோ, நான் பண்ண மாட்டேன். சரி, ஓகே. நான் அப்ப இந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆகுறேன். பாய் டேக் கேர். கிறிஸ்டியன் ப்ரோ, என்ன வேற கோவஸ்டா மாட்டீங்க. டேய் அதை பேசி முடியுங்கடா. டேய் கௌதம், அதை பேசி முடியுங்கடா. ஓகேவா? அது உங்களுக்கு ஓகே டிஸ்கஷன் நாளைக்கு முடியும். டிஸ்கஷன் முடிச்சிட்டு வரட்டும் அதெல்லாம். ஓகே டன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துட்டா. நீ எங்க இறங்கி போக? ஒரே ஒரு ஃபோன் மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறேன்டா. இருங்கடா.
நம்ப முடியாதுடா பிரேயர் அவனை. ஃபோன் சரி போ. சரி ஃபோன் மட்டும் குரு ப்ரோ கோவஸ் மட்டும் ரிமூவ் பண்ணேன். நான் போயிட்டு திரும்பி வரும் ஸ்பீக்கர். சரி என்ன அவ்வளவுதான் ஸ்பேஸ் என் போ பண்ணுறோமா? போ. ஒன்னும் பஞ்சாயத்து இல்லையேங்க. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. ஒன்னும் கிடையாது. ஒரு மேட்டர் இல்ல பஞ்சாயத்தா, ஒரே பஞ்சாயத்தோடயே வாழ்ந்துட்டு. சரி டிஎம் பாரேன் குரு ப்ரோ. பாக்குறேன். ஃப்ரீயா இருப்ப பாரு. அனுப்பிச்சிட்டேன், இதெல்லாம் பார்க்காம பாத்துட்டேன் பண்றாரு. பாத்துட்டேன் வந்துருச்சு இதெல்லாம். வந்துருச்சு ஆல்ரெடி. நாளைக்கு என்ன எப்ப எப்ப போற நீ நாளைக்கு? அதான் கேட்கணும்னு நினைச்சேன். நாளைக்கு எல்லாம் கஷ்டம். கஷ்டமா? நைட்டு போறேன் நானு. போயிட்டு வாங்க போயிட்டு எப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா. என்ன ப்ரோ இந்த ஸ்பேஸ்ல கேம் விளையாடுவோமா இல்ல என்ன என்ன கதை என்ன பண்ணுவா? ரியா மேல வாய்ப்பு வரீங்களா? இல்ல, யாரும் வர மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் எனக்கு தெரியல. அதுதான் டிவிக்கே வரல. டிவிக்கே இந்த ஸ்பேஸ்ல இருக்க இஷ்டம் இல்லை. நீ கெட் அவுட் டிவிக்கே. அவரு டிவிக்கே அவரு கெட் அவுட். இப்ப எப்ப அவர் வந்து இப்ப எப்படா வெயிட் பண்ணுறாரு தலைவர். டிவிக்கே கெட் அவுட். என்ன ப்ரோ நீங்க வந்து பேசுறீங்க? விஷால் ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க விஷால் ஃபேன்ஸ் அசிங்கப்படுத்துறீங்க ப்ரோ. அப்படிலாம் சொல்லாத ப்ரோ. உன்னை தானே ப்ரோ சொல்றேன், நான் மட்டுமா சொல்றேன்? யோ ஆனா உன்னை சொல்லட்டுமா? வேணாம் விடு. இப்ப ஏன் சொல்லி மனவழி ஆக்கிட்டு? ஆல்ரெடி முடிச்சு விட்டேன். மேல என்ன இருக்கு ப்ரோ? இந்த நாள் என்ன தெரியுமா, நானும் சொல்லக்கூடாது கம்முன்னு இருக்கிறேன், நோண்டிட்டே இருக்கிறாரு என்ன. சொல்லு. சரி சொல்லு. அதான் வந்துருச்சு வாய் வரைக்கும். விஷாலோட ஆல்பம்ஸ் அவங்க ரிலீஸ் ஆச்சுல. ஆமா. இந்த ஆள் ஒரு போஸ்ட் போட்டிருக்கானு போய் பாரு ப்ரோ அந்த டேட்ல. என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. அம்சியோட ஏதாவது போட்டு வச்சிருக்காரா? அதான் பண்ணிருப்பாரு. அவர் விஷால் ஃபேனுங்கிறதே மறந்துட்டாரு ப்ரோ. அவரு விஷால் பண்ண யார் சொன்னா உங்களுக்கு? அவர் விஷால் பண்ண புரியல. ஆனா அவருக்கு என்ன போட்டிருக்காரு பாருங்க அவரோட ப்ரொஃபைல்ல. இது நிறைய போஸ்ட் இருக்கு ப்ரோ அவர் ப்ரொஃபைல்ல. டேய் ஆனா கொழுப்பு தானே, பயோவே மாத்திருக்க நீ. ஃபுல்லா மாத்திட்டாங்க. இவன் ப்ரோ இன்னும் வேலை முடியல ப்ரோ. வேலை முடியல ப்ரோ. நான் போன் எடுக்கல. சீன்லாம் போடாதயா, ஏன் இப்படி பண்ற? சீன்லாம் போடல ப்ரோ. வந்துடும் இப்ப திரும்பி வந்துடும். ஏதோ நீ பண்ணிருக்க என்ன பண்ண சரி போறான்னு தெரியல. ஓகே, இந்த ஸ்பேஸ் அவ்வளவுதான் நினைக்கிறேன். யாரும் ஒன்னும் இது ஆக்டிவா இல்ல. பிந்து விளையாடலாமா? ஓகே சுபா, டேய் ரவீன், ஜேடி மேல வாயா, இங்கேயாவது கேம் விளையாடியா? எங்கடா கௌதம் இருக்கியா? கௌதம் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. டிவிக்கு விளையாடலாமா? இல்ல வேற கௌதம். ஐயோ யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன், மேல வரீங்களா? ஒரு கேம் விளையாடுவோம். என்னது அந்த வில்லேஜ் சீஃபா? வேற என்ன விளையாடுவ? அது கடுப்பாகுது ப்ரோ அது விளையாட. பாத்தியா தலைவன் வேற விட்டு வேற ரெடி பண்ணிட்டான். பேசுறதுக்கு 2 நாள் வேற ஸ்பேஸ் போயிட்டு உட்காந்து இருக்கலாம். போயிட்டு வரியா? ப்ரோ இல்ல ப்ரோ, அது எப்ப பார்த்தாலும் நானே ஃபர்ஸ்ட் அவுட் ஆறேனா ஒரு மாதிரியா இருக்கு. ஓ நீ ஃபர்ஸ்ட் வேணும்னு அவுட் ஆவறியா? அப்ப கௌதம் விளையாடல. கௌதம் அதே கேம் தான், நமக்கு என்ன தெரியும்? அதே தான் வந்தா ஒரு ஹோஸ்டா தான் வருவாரு. இல்ல நான் தான் ஹோஸ்ட். இன்னைக்கு நமக்கு இந்த பஞ்சாயத்தே வேணாம். எல்லா வேட்டையும் அவுட் பண்ணிருக்கீங்க. நான் தான் ஹோஸ்ட். சுந்தர் ப்ரோ விளையாடுறியா? சுந்தர் ப்ரோ முகமது வரான். முகமது அப்ரூவ் பண்ணலாம். இவன் கோவஸ்ட் வாங்கியா ஃபர்ஸ்ட். இரு ப்ரோ, நான் நடுவுல போயிடுறேன் ப்ரோ. அதனாலதான் வாங்காம இருக்கேன். டிவிக்கு கோவஸ்ட் வாங்க. நானும் போயிட்டு வந்தேன். முகமது ஒரு நிமிஷம் அப்ரூவ் பண்றேன். ஒரே நிமிஷம் கௌதம். முகமது டேய் கௌதம் டேய் வாட்ச். அவன் போய் ரொம்ப நேரம் கனெக்டிங்ல இருக்கான்டா. சாவு அடிக்கிறாங்கடா அவங்க. டேய் சரணு உனக்கு இது பண்ணிருக்கேன் வாட்ஸ்அப். இருடா நீ சொல்ல விட்றா. சுந்தர் ப்ரோ இருக்கீங்களா? ஆட்டத்துல கேம் ஆரம்பிக்கலாம். தூங்க போயிடுறாங்க, வெறியாயிராங்க. சுந்தர் ப்ரோ ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். சுந்தர் ப்ரோ சரணு நான் உனக்கு இது வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். அங்க கேளுங்க. அங்க போன தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வெளியில இருந்தா அங்க ஃபுட் வாங்கி கொடுத்தாங்களாம். கேக்கு பேனர் எல்லாமே எடுத்துட்டு போனாங்களாம். அப்ப 35 பேர் இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் அதிகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீ அத அங்கேயும் கேளுங்க. அங்க அவைலபிள் இருந்தா அங்கேயும் பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சில்ட்ரன்ஸ். ஓகே பிசிக்கலி சேலஞ்சுடா இல்ல எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியலடா. ஓகே நான் கேட்டுக்கிறேன். இவனே ஸ்டார்ட் பண்ணி விடு. இவனை வெறுப்பேத்தாத.
என்ன அது கேம் தான். சரி நானே பூரா போயிட்டாங்க, கேம்னவும் தெரிச்சுட்டாங்க யோ ப்ரோ. இத்தனை பேர் இருக்காங்க, ஏய் உனக்கு bro, கண்ணு தெரியுதா இல்லையா? கீழே உனக்கு இத்தனை பேர் இருக்காங்க, கீழே இருக்காங்கடா, கீழே இருக்காங்க. வெறுப்பேத்தாதே நீ. சுமி மேல வரீங்களா விளையாடலாம்? யாரு விளையாடுற மாதிரி இருக்கீங்க? யாரும் விளையாடுற மாதிரி? சுபா இருக்காங்களா இல்லையா? சுபா பேசுங்க சுபா. சரண் ப்ரோ இருக்கியா? இருக்கேன் ப்ரோ இங்கதான் ப்ரோ உன் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்த அக்கா ஒருத்தங்க குரு இன்னொரு ப்ரோ ஃப்ரெண்டு கேர்ளு. குரு ப்ரோ முடிச்சு விடு ப்ரோ. டெய்லி 3 மணிக்கு தூங்கி 7 மணிக்கெல்லாம் என்னால எந்திரிக்க முடியல. மணி 1 மணி ஆச்சு. முடிச்சு விடு, ஏதாவது ஆரம்பிச்சு விட்டு. அதுதான் யாராவது 2-3 பேர் ஜாயின் பண்ண விளையாட ஈஸியா இருக்கும்னு யோசிச்சேன். ஒரு நிமிஷம் இருங்களா. சரண் நீ கூப்பிடு சரண். ப்ரோ இரு ப்ரோ கூப்பிட்டாரு. நீ போகலாம் வேணாம், இங்க இருந்தே கூப்பிடு, கதை விடாத. இல்ல இங்க அவருக்கு என்ன பயனா, நீ போறேன்னா போயிட்டு அங்க அங்க தனியா ஸ்பேஸ்ல உட்காந்துருவேன். அவருக்கு என்ன பயனா, நீ போனா அங்க ஒரு ஸ்பேஸ் தனியா போட்டுருவான்றது பயம். அதனால நீ போகாத, இங்க இருந்து ப்ரோ. நீ கொஞ்சம் கூப்பிட, நான் ஒரு முக்கியமா டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நானு குரு ப்ரோ சொல்றேன், நான் ஒரு முக்கியமான கூப்பிடு சொல்லு. சாரி ப்ரோ. யாரா அது? பயமா இருக்கு. பிரவீன் அவங்க. ஐயா சொல்லிட்டு பண்ணையா பக்கனுக்குது. சரி ஓகே, இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோமா? டிவிகே ப்ரோ. மாமா ஜிபி மாமா விஷன் ஸ்பேஸ் போறேன். ஜேடி ஓகே. பிந்து சுபாஷ் சிஸ்டர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. சுபாஷ் சிஸ்டர் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், ஃபர்ஸ்ட் மட்டும் அவுட் ஐயோ மாமா ஆக்கிடாதீங்க. கொன்றும், எங்கயாவது போனேன் நான் சாவடிச்சிரும். உன்னை எவ்வளவு நேரம் எங்கேயா போற? விஷன் ஸ்பேஸ் போலாம். யார் பேசுறது கேட்க மாட்டேங்குது. குரு ப்ரோ அதான் அங்க போய் வில்லேஜ் மாஃபியா எல்லாரும் ஒரே விளையாடுறாங்க. அங்க எல்லாம் வில்லேஜ் மாஃபியா தான் விளையாடுறாங்களா? அங்க போய் விளையாடலாம்னு கேக்குறாங்க. இங்க அவனுக்கும் விளையாட மாட்டாங்க, நம்ம இங்கே போயிடலாம். நல்ல ஐடியா. உனக்கு எங்கிட்ட தனியா உனக்கு கலர் என்ன நல்ல ஐடியா தெரியும்டா. கௌதம் இல்லாத குறைய 2 பேர் தூக்கி வைக்கிறீங்கப்பா. கடைசி வரைக்கும் என்ன மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல ப்ரோ. நம்மள ஒரு கேம் ஆடும் ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. இத்தனை பேர் போதும் ப்ரோ. ஒரு மாஃபியா ஆச்சு. ஓகே ஓகே டன் டன். நான் ஸ்டார்ட் பண்றேன். சுபாஷ் சிஸ்டர் உங்க ஸ்பீக்கர் வந்து ரிமூவ் பண்றேன். நீங்க மறுபடியும் ஸ்பீக்கர் வந்து விளையாடுறா வந்து சொல்லுங்க. யோ சரண் தயவு செஞ்சு என்னை ஆரம்பிக்காத. நான் தான் ஹோஸ்ட். யாரா இருக்கீங்க கேம்லனா இவன், டிவிகே, பிந்து, ஜேடி, முகமது, சரண். யாராவது வரனா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரண் முகமது பேசலாம். ஓகே ஓகே ப்ரோ வரேன். ஓகே டன் டன். அப்ப 5 பேர் தான் இருக்கீங்க கேம்ல. ஒரே ஒரு தீப் மட்டும் தான். அந்த தீப்புக்கு மட்டும் நான் சொல்றேன். டாக்டர் போலீஸ் இந்த இதெல்லாம் வேணாம். டேரக்டா தீப்புக்கு போவோம், டேரக்டா விளையாடுவோம். ஜேடி ப்ரோ ஓகே இல்ல? சரண் வேணாம் சரண், 5 பேர் தான் இருக்கும் சரண், போர் அடிக்கும். அதனால அப்படி விளையாடுவோம். ஓகே ஓகே தப்பா கொடுத்துட்டேன். சரி தீப்புக்கு நான் டிஎம் பண்ணிட்டேன். சாரி அதாவது மாஃபியாக்கு நான் டிஎம் பண்ணிட்டேன். மாஃபியா யாருக்கு கொல்ல போறீங்கன்னு டக்குன்னு ரிப்ளை அனுப்புங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சூடு ஏத்துவோம். எல்லாரும் டிஎம் செக் பண்ணுங்க. 8 பேர் டிஎம் செக் பண்ணுங்க ஃபாஸ்டா. இவன் செக் பண்ணிட்டான் டிஎம். ரெடியா? நான் இங்க வேற டைம் இல்லன்னு ஃபர்ஸ்ட் யார் அவுட் ஆகுறது அப்படின்னா எங்க தானே தலைவன் மிஸ்டர் கோஹோஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கோஹோஸ்ட் பக்கத்துல இருக்க டிவிக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் நீதான். அப்பாடா தேங்க் யூ. சரி இவன் கண்டுபிடி. எப்படா போவேன் யாருன்னு சஸ்பெண்ட் பண்ற. சரி ஓகே பை. எங்கேயும் போறதுக்குள்ள வெயிட் பண்ண. 5 இது அந்த ஃபேன்ஸ் பேண்ட் பண்ண கூகுள்ல வெயிட் பண்ணு. நான் தான் கிரியேட் பண்ணல போய். இவன் சொல்லு இவன் யாரை சஸ்பெண்ட் பண்ற. ஒரே நிமிஷம் ப்ரோ, நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன். ஓகே. ஐயோ ஷில்பா இப்ப நீ எங்கேயும் போக மாட்ட. டிவிக்கு எங்க
என்ன ப்ரோ பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? கார்த்தி மேல வாயா, கார்த்தி விளாடலாம் வாயா கார்த்தி. குரு ப்ரோ ஒன்னே ஃப்ரேம் அடிக்கிறது கன்ஃபார்ம் தானே? ஃப்ரேமுக்கு நான் ஒரு ஆளை சொல்லி ஃப்ரேம் பண்ண சொல்லிடுறேன். யோ வேணாம் வெயிட் பண்ணு. பட்ஜெட் ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஃபிக்ஸ் ஆகட்டும். கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது. அது இல்ல ஃப்ரேம் எப்படி 1000 ரூபா 1200 ரூபா தான் வரும். அது பிரச்சனை இல்ல. யோ ஆயில் பெயிண்ட் அது இதுன்றாங்க. வெயிட் பண்ணியா டக்குன்னு சொல்லுங்க. ஆயில் பெயிண்ட் எல்லாம் இல்ல ப்ரோ. ஆயில் பெயிண்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்காது ப்ரோ. நீங்க விஷால் மூஞ்சி மாதிரியே இருக்காது. மூஞ்சி ஒரு சைடு போயிருக்கும். ஆயில் பெயிண்டிங் எல்லாம் வேஸ்ட். நம்ம என்ன யோசிச்சோம், இந்த சிடிபி தானே, நம்ம சிடிபி கொடுக்கறதுதான் மெமரபிளா இருக்கும். அது கொடுப்போம். ஆனா சைஸ் என்ன? சைஸ் 1620. 16னா 1.5 இன்ச்சா? 1.5 கூட வராது. 1620. 18 தான் 1.5 இன்ச். 1.5 அடி சாரி. இந்த இஞ்சி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல. 1620 நான் நெட்ல பார்த்தேன். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃப்ளெக்ஸ்ல இருக்கான். மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் அப்படி சொல்றீங்க? ஏயா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இன்ச் இது கூட தெரியல. என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்றீங்க? ஐயோ சாவடிக்காத ப்ரோ. சொல்லு ப்ரோ. நான் அந்த மூட்ல இல்ல ப்ரோ இப்ப நானு. சரி ஓகே. மூட்ல இருக்கீங்க? என்ன மூட்ல? இதுக்கு நான் மட்டும் வேமா வந்துரு பிரவீனனே. இப்ப நேரம் வாய் திறந்தியா? பேசுனது நான் தான்டா லூசு பயல டேய். டேய் அதுக்கு முன்னாடியே அவர் பேசினாரா? என்ன? சரி ஓகே டன். தட்சிணாமூர்த்தி யோ இங்க வந்து அங்க வேற ஸ்பேஸ் பண்ண மட்டும் ஸ்பீக்கர் வாங்க. இங்க வாங்க மாட்டியா? இன்னையா ஆள் நீங்க? சரி மாமா கேளுயா, டக்குன்னு முடிச்சு விடுங்க. யோ சரி ஓகே. டிவிக்கு அவுட்டா? கார்த்தி யாரு சஸ்பெக்ட் பண்ற? யாரு அவுட் ஆயிருப்பானு? சரி யாரு திருடனை கொண்டிருப்பானு? யாரு? டிவிக்கே தான் திருடன். டிவிக்கு அவுட் ஆயிட்டா. அப்படி பா திருடன் யாருன்னு கண்டுபிடி. யார் கொண்டிருப்பான்னு கண்டுபிடி. யாரு கொண்டிருப்பான்னா? அரே பாய் எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படாதீங்க. வெயிட் பண்ணியா? பிரவீன் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஓகே பிரவீன் நீ சொல்லு. பிந்து நீ சொல்லு. பிரவீன் ப்ரோ. பிரவீனுக்கு 2, பிந்துக்கு 1 ஓட்டு. ஜெடி பிரவீன் ப்ரோவா? ஓகே பிரவீன் ப்ரோ தானே. எதுக்கு எல்லாம் ஒரே 3 பிரவீன் ப்ரோ 3. முகமது ப்ரோ. ப்ரோ ஈவன் ப்ரோ. ஓகே சரண். ஈவன் ப்ரோ யாரே நீ? பிரவீன் ப்ரோக்கு நானும் போறேன். எனக்கும் ஒரு மாதிரி உனக்கு தான் லீடிங் ஓட்டு. நீ உயிரை காப்பாத்திக்கோ. இவங்க இதெல்லாம் காப்பாத்துறான் ஒண்ணுதான், செத்தான ஒண்ணுதான். இவங்க எல்லாம் பிக்ஸ் ஆயிட்டாங்க. கேம் விளையாடுறான் பாரு. ஐயோ இப்படி சொன்னா மட்டும் நம்பிடுவோமா பிரவீன் ப்ரோ? சரி வச்சுக்கோங்க நீங்களே. ஆமா இதுக்கு மேல நீங்க டிஃபெண்ட் பண்ணி வேஸ்ட் மாமா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. யாரு அவுட்டு? ப்ரோ அவுட்டா? அவுட் ஒருத்தர் தான் இவனுக்கு போடுங்க. நானும் இவனுக்கு போடுறேன். இவனுக்கு எல்லாம் நானும் ஓட்டே போடலையா பிரவீனனே? நானும் உனக்கு போடாம இருந்தேன். நீயா வாய கொடுத்து நீயா வாங்கிக்காத சொல்லிட்டேன். ஐயோ யாரு மேல டைவர்ட் பண்ணிவிடு பிரவீன. உனக்கு யாரு திருடா தெரியுறாங்க? எனக்கு இவங்க டவுட்டா இருக்கா. இந்த ரீசன்காக டவுட்டா இருக்கா. நான் சொல்றேன்ல டிவிக்கே தூக்குனாங்கன்னா பிந்து தான் இருக்கும். பிந்து தான் நான் சொல்றேன். நான் ஓட்டு போடல. என்ன சொல்றீங்க? ஓட்டு போடல. நான் டிவிக்கே தூக்கிரு. அதான் நான் டிவிக்கே தூக்கி இருக்க மாட்டேன். கண்டிப்பா இவனா தான் தூக்கி இருப்பேன். நான் தூக்கி இருக்கணும்னா இது இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா? கோஹோஸ்டா தூக்கிறீங்களா நீங்க? ஓகே நான் வந்து ஜேடிக்கு போறேன் ஃபுல்லா. ப்ரோ இப்ப லீடிங் வந்து பிரவீன் ப்ரோ தான். சரி நானும் பிந்துல இருந்து ஜேடிக்கு மாத்துறேன்ப்பா. பிந்து நீங்க மனசு வச்சா முடியும்னு நினைக்கிறேன். உங்களை நான் சொன்னது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன். சோ அதனால தயவு செஞ்சு மாத்திருங்க. குரு ப்ரோ கண்டிப்பா நான் வில்லேஜர் தான். குரு ப்ரோ நத்திங் சேஞ்ச். கண்டிப்பா நான் தீப் கிடையாது. இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. சொல்ற ஒரு வார்த்தையிலே தெரியுது ப்ரோ. கார்த்தி இரியா, ஏன் நீ பேசுற? சாவடிக்காதயா. இவனை 2 பேரும் எதுவும் டை அப் பண்ணிருக்கீங்களா? கார்த்திக்னு நினைக்கிறேன். கார்த்திக் தான் அப்பல இருந்து பேசிக்கிட்டே இருக்கான். இல்லடா முன்னாடியே பேச முடிக்கலாம்னு சொன்னாங்க. தேவையில்லாம உள்ள கொண்டு வந்து. சரி ஓகே வெயிட். ஜெனி கேம் விளையாட வரியா? ஜெனி ஷோ தம்ஸ் அப் ஆர் தம்ஸ் டவுன்?
ப்ரோ 10 நிமிஷம் ப்ரோ டைம் முடிச்சு விடு ப்ரோ 1:30க்குள்ள. சரி ஓகே. குரு இந்த ப்ரோ ஆட்டத்துல ஓட்டு அதிகமா இருக்கிறது யாருன்னா பிரவீன் அண்ட் ஜேடி. ஆனா பிரவீனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால பிரவீன் யூ ஆர் எலிமினேட்டட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அனுப்பிச்சுடுங்க. நெக்ஸ்ட் யாருன்னா மிஸ்டர் கார்த்தி, நீங்க அவுட். நீங்க இதுக்கு மேல பேசக்கூடாது. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்ட? யார் இவன் தூக்கிட்டானே? ஸ்ருதி வந்துட்டால் ஓகே. ஒரு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்துச்சு விளையாடுறதுக்கு. ஓகே ப்ரோ இதோட முடிச்சு விடு ப்ரோ. யோ நீ யாரையா நீ முடிச்சுன்னு சாவடிக்கிற? ஹாய் ஸ்ருதி. ஓகே பிரச்சனை இல்ல. ஜிபி நான் ஆபீஸ்ல வாங்க கேம்ப்ல தலைவி. இருக்கேன். ஜிபி நான் ஆபீஸ் கேம்ப்ல இருக்கேன். என்னால பேச முடியாது ஜிபி. நான் லீவ் ஆறேன். நான் அப்புறம் வரேன். வா வாடா நல்லதுக்கா. ஸ்ருதியக்கா நம்ம பிளேலிஸ்ட்ல வருவியாக்கா சாங்கு? யோ நீ சொன்னா தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. இவனுக்கு கிளியரா சொல்லு. என்னக்கா நான் என்னக்கா சொன்னேன்? நீ கெட் அவுட்னு சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏய் நான் அதெல்லாம் எதுவும் ஃபீல் இல்லடா இவனை. நான் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணலடா. நான் ஆபீஸ் கேப்ல இருக்கேன். இங்க எனக்கு சரியாவும் இருக்காது. இல்லக்கா இது நான் வேகமா முடிக்க சொன்னேன்க்கா. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த கேமை முடிச்சுட்டு பேச முடியும் தூங்கணும்னு சொன்னேன். அப்படி சொன்னேன். சரி ஆமா தயவு செஞ்சு மூடுங்க ஸ்பேஸ கழிச்சு விட்டுருங்க. ஏன் மேடம் நீங்க என்ன பண்ண போறீங்க? சந்தோஷமா இருக்கா தலைவி? என்ன தலைவி? நீ கார்த்திகே தலைவின்னு ஆனா எட்டி பாக்குறதே இல்லையேடா. பேசுறதே இல்லையே. தலைவி ஸ்பேஸ் போடுறது 12 மணிக்கு. நான் எங்கிட்டு 12 மணிக்கு வர்றது சொல்லுங்க. இல்ல இப்ப போட்டா மட்டும் அப்படியே இங்க விட்டுட்டு அங்க வந்துருவது தானே. போட்டா விசால அருமைக்கு உள்ள வந்துடலாம். ஆனா நீ போற ஸ்பேஸ் ஃபுல்லாவே 12 மணிக்கு தானக்கா போடுற. வீட்டுல திட்டு வாங்க முடியல. சரி யூ கைஸ் என்ஜாய். நான் லேக் பண்ண விரும்பல. சொல்லிட்டு போக தான் வந்தேன். பை பை. ஓகே நாளைக்கே கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. அதான் ஃபன் பண்ணலாம். சரி ஓகே நாளைக்கு வீட்ல தான். ஏய் நீ அக்கா தங்க பாஸ். சாரி ப்ரோ அக்கா அப்புறமா காட்டு ப்ரோ. நீ அந்த அக்கா வேற சாவடிக்கிறாங்க நம்மள. கேம் கண்டினியூ பண்ணலாம். யாரு இப்ப நான் பேசக்கூடாதா? நீ பேசவே கூடாது. இவன் யார் சஸ்பெக்ட் பண்ற? ஜேடி. பிந்து. யுவனா ஜேடியா? இட்ஸ் இவன். ஜேடி 2 ஓட்டு. முகமது ப்ரோ. ஜேடி. சரண் ப்ரோ. எனக்கு யுவன் ப்ரோ மேல லைட் டவுட் இருக்கு. சரி அப்படிதான் நான் போடலாம். மெஜாரிட்டி ஜேடி தானே. ஜேடி நான் யாரு கூட வேஸ்ட் தானே. ஜேடி ப்ரோ மொத்த ஹவுஸ் மேலதான் இருக்குது ப்ரோ. நீ டிபெண்ட் பண்றனா டிபெண்ட் பண்ணு ப்ரோ. ப்ரோ நான் ஒன்னும் பண்ணதா ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சரண் ப்ரோ தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் கார்த்திக் ப்ரோவை அவுட் ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னும் ஓட்டு போடல. அதனால என் ஓட்டு சரண் ப்ரோக்கு. ஆனா நான் உண்மையிலே கிடையாது. நானே போடல ப்ரோ. எனக்கு உமல்ல சரி ஓகே. அவர் தேடி வந்து அவர் பேசி முடிச்சாரு. யாராவது ஓட்ட மாத்துறீங்களா? யாரும் ஓட்டு சேஞ்ச் பண்ணாத காரணத்தினால் ஜேடி ப்ரோ நீங்கள் தற்காலிகமாக எலிமினேட் செய்யப்படுகிற நிரந்தரமாக. இப்ப இருக்கிறது 3 பேரு. இவன் 4 பேர். இவன், பிந்து, முகமது, சரண் 4 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு ஒருத்தர் தீஃப். சரண் நீ இன்னும் இருக்க. நீ அவுட் எல்லாம் அவளை எங்கேயும் ஓட முடியாது. வெயிட் பண்ணு. சரி இப்போ வந்து மாஃபியா வந்து ஒரு மெசேஜ் போடுங்க. இது என்ன குண்டா சரணோ முகமது யாராவது ஒரு ஆள் போடணும். எப்படி என்ன குண்டுறான் இப்ப? எல்லாரையும் கொல்ல போற அப்படித்தானே யுவன் ப்ரோ? அவுட் ஆனது யாரு அப்படின்னா முகமது, பிந்து. எஸ் சாரி பிந்து. இப்ப கண்டுபிடிங்க. இவன் 3 பேரு. நீ, முகமது, சரண் யாரோ ஒருத்தர் அவுட். யாரோ ஒருத்தர் மாஃபியா. இதுல யாரா நான் வில்லேஜரு. யாரா 2 பேத்துல ஒரு ஆள் வில்லேஜர்னு சொல்லுங்க பாப்போம். நானும் வில்லேஜரு. நல்ல கேம். ஏதாவது பேசுங்கடா. வில்லேஜ் ஜெயிக்கணும்னா 2 பேத்துல யாரா ஒருத்தன் பேசணும்டா. 2 பேருமே அமைதியா இருக்கீங்க. எப்படி வில்லேஜ் ஜெயிக்க வைக்கிறது? 2 பேரும் மாஃபியா மாதிரியே இருக்கீங்க.
அதான் நீ 2 வில்லன். பேரும் மாஃபியா யோ மாதிரியே ஒரு இருக்கீங்க. இவனே ஃபர்ஸ்ட் நீ ஓட்டு போடு. ப்ரோ இருங்க ப்ரோ, இருக்கதே 3 பேர் ப்ரோ, பேசி நீ முடிவு ஓட்ட வேணாமா போடு, ஒரு ஓட்ட ஆளுக்கு? போடு, இருங்க. முடிச்சுடு. நீதான் முடிச்சுடுங்கிற, ஓட்ட போடு. யாருன்னே தெரியாம எப்படி இருக்குது? நான் முகமது போறேன். டேய் நீங்க தாண்டா அடுத்து ஓட்டு போடணும், போடுங்கடா தயவு செய்து. ஏன்டா அப்படி பண்றீங்க? இல்ல 2 பேரும் மாஃபியா கொடுத்துட்டீங்களா? நான் யுவன் ப்ரோக்கு சொல்றேன் நானு. நானும் யுவன் ப்ரோ சொல்றேன். சரி நாசமா போச்சு, மாஃபியா ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. அவ்வளவுதான், முடிச்சுடு ப்ரோ. முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். படிச்சு சொல்றேன், கேட்க மாட்டீங்களடா. சரணு மூஞ்சிலே குத்தி விடுவேன், ஸ்மைலிலாம் அனுப்பாத. ஓட்டு அவங்க 2 பேரும் பிளான் போட்டு உன்னை அவுட் ஆக்கிட்டாங்கடா. யாரு இவன் அவுட்டா? டேக் டீம் நான் அவுட்டான் ப்ரோ. பாத்துக்கங்க, மாஃபியாவே இப்ப ஓகே டன். அப்ப இந்த கேம்ல ஜெயிச்சது யாருன்னா சரணா. மாஃபியா. அதான் சரண். ஜெயிச்சது யாருன்னா சரண். முகமது சொன்னா இல்லையா? படிச்சு சொன்னா சரண். எனக்கு ஓட்டு போட்ட நீ. யுவன் ப்ரோ அப்பேக்கு எனக்கு ஓட்டு போட்ட நீ. என்னது நீ சொன்னல, நீ சரண் ப்ரோ சொல்லிங்க, நான் சரண் ப்ரோ சொல்லிங்க. நான் உங்களை பேச சொன்னா இல்லையா? சமாளிக்காத இவனே, தூங்க போற நேரத்துல இப்படி உளறாதடா டேய். என்ன யுவன் ப்ரோ? சரி நான் வேற ஏதாவது நல்ல ஸ்பேஸுக்கு போறேன். சரி நீ தூங்க போற நல்லா தெரியுது. இந்த வார்த்தை தான் உதைக்குது. என்ன சொன்ன நீ ப்ரோ? வேற ஸ்பேஸ் கொடுமையா இருக்கு. இல்ல இது என்ன கொடுமையா இருக்கு? நேத்து ஃபுல்லா அவர் அங்கதான் இருந்தாரு, காலையில அங்கதான் கிடையா கிடந்தாரு. நீங்க யாருமே நீங்க ஸ்பேஸ்க்கு வந்தா எவனா விளாண்டா தானே ஆகும். இப்ப கூட நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். எனக்கு 2 ஸ்பேஸ் இன்வைட் வந்திருக்குது. நான் நினைச்சேன் நாங்க போயிருந்துருக்கலாம். நான் ஏன் நம்ம பசங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்க எவனுக்குமே அந்த உணர்த்தி இல்ல. நீங்க வேற பக்கம் போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ப்ரோ நான் காலையில இருந்து இங்கதான் ப்ரோ இருக்கேன். நான் இங்க மட்டும் தான் நீ வெக்கமே வாயில வந்துச்சா இல்லையா? போ நான் வேற ஸ்பேஸ்க்கு போறேன் அப்படின்னு பிரச்சனை. ப்ரோ நான் புரியுதா இல்லையா? நீங்க வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி போயிட்டு வந்துடுறீங்க. நான் ஆல்ரவுண்டர் மாதிரிலாம் இல்ல. என்ன கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். இப்பதான் என்னை விடுறாங்க இந்த ஸ்பேஸ்ல இருந்து. அதனாலதான் நான் சொன்னேன். யாரும் இல்ல, விளையாடுறதுக்கு யாரும் இல்ல. அதனால போயிட்டு வந்தா ரெஸ்ட போடலான்னு பாக்குறேன். குரு ப்ரோ உங்க சிஸ்டரை பாருங்க, அவங்க யுவன் சிஸ்டர் வந்திருக்காங்க, சிரிக்கிறாங்க. குரு ப்ரோ என்ன சாப்பிட்டீங்களா? நீ பேச்ச மாத்தாதப்பா, மாட்டிட்டு பச்சையா. என்னையா இருக்கு பச்சையா மாட்டிருக்கு? அவர் தான் வேற ஸ்பேஸுக்கு போறாரு. கொடுமையா இருக்கு. உன்ன மாதிரி இங்க இருக்க ஸ்பேஸ் கழட்டி விட்டு நான் போகல. இந்த ஸ்பேஸ் இல்லாதப்ப வேற ஸ்பேஸ் போயிருப்பேன். ரொம்ப கிரிஞ்சு பண்ற நீ, கீழ இருந்து பாத்துக்கலாம். சரி உனக்கு இந்த ஸ்பேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, விட்டுரு. இனிமேல் கேட்கல. என்ன ப்ரோ இவ்வளவு நேரம் காலைல இருந்து என்னடா கிடையா கிடந்தேன் அப்பெல்லாம். இப்ப எவனுமே இல்ல ப்ரோ. யாராவது இருந்தா பரவாயில்ல, எவனுமே இல்ல. இப்ப எல்லாரும் தூங்குற நிலைமைக்கு நானும் டயர்டா இருக்கு. நீ அப்படி சொல்லியே, ஏன் இவன் வந்து நான் தூங்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லையே. இந்த வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாரு கார்த்தி ப்ரோ? இல்ல ப்ரோ அடுத்த ஸ்பேஸ்க்கு போறேன்னாரு ப்ரோ. நான் இல்லன்னு சொல்லவே இல்லடா. வேற ஏதாவது நல்ல ஸ்பேஸ்க்கு நல்ல ஆர்மிக்கு போறேன்னாரு ப்ரோ. வேற ஏதாவது நல்ல ஸ்பேஸ்க்கு சொல்லல ப்ரோ. வேற ஏதாவது நல்ல ஸ்பேஸ்க்கு நல்ல ஆர்மிக்கு போறேன்னு சொன்னாரு. சொல்லாதீங்க ப்ரோ. டிவிக்கு இருங்க அந்த பக்கம், அவன் ஸ்பேஸ்க்கு போக சொல்லுங்க. கார்த்தி நீ பேசுறத பத்தி சிரிக்கிறதா என்ன பண்றது ஒண்ணும் டேய் அங்கிட்டு பாருடா, போய் பாத்துருக்கேன்டா. டிவிக்கு பாரு, ஷில்பா மிஸ்ஸிங்னு ஒரு ஸ்பேஸ் போட்டிருக்கேன். ஷில்பா மிஸ்ஸிங்கா? போச்சுடா. என்னடா அடிக்கிறானடா இவன் ஒருத்தன். காலையில என்னமோ மஞ்ச சொக்கா போட்டதுச்சு, ப்ளூ சொக்கா போட்டா அந்த ஸ்கீமுக்கு நான் ஃபேன். என்ன இன்னைக்கு போய் ஷில்பா மிஸ்ஸிங் போறான், என்ன ரகம்னே தெரியலடா அவன். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தானே. அப்படியே இங்கிட்டு நீ வந்து சொல்லுவா, அப்புறம் போன் அடிச்சுவீங்க போற அப்படி சொல்லிட்டாங்க. யாரு அவன்? ஒரே ஊருக்காரன். அவன் பக்கத்து ஊர், அங்கிட்டு ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குடா. 6 கிலோமீட்டர் தனியா ஸ்பேஸ் போட்டிருக்கான் சொன்ன மாதிரி. ஷில்பா மிஸ்ஸிங் ப்ரோ. அவனுக்கு ஒரு பேரே வச்சிடலாம் ப்ரோ. ஸ்பேஸ் என்ன சொல்லலாம்? மொத அவுட் ஆனோன்னு ஜாலியா போனேன். அப்பாடா. இல்ல அவன் போயிட்டு ஷில்பா சிஸ்டர் கூப்பிட போயிருக்கேன். ஷில்பா மிஸ்ஸிங்னு வேற ஒரு நேம் போட்டிருக்கான் பாத்தியா? நீங்க தான் முடிச்சு விட்டீங்களே. அவன் நிம்மதியா அவன் வாட்டுக்கு தனியா பேசிட்டு தானே இருந்தேன். நீ அதுக்கு மாதிரி தானே ஒரு ஸ்பேஸ் போடலான்னு இருந்த. இருடா நீ அது மாதிரி ஒரு நல்ல ஸ்பேஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு உருட்டுன இல்ல. இப்ப அப்புறம் என்ன? ஆமா நான் போறேன், நான் ஒத்துக்கிறேனேப்பா, நான் போறேன். அந்த ஸ்பேஸ்ல போயிட்டு ஷில்பா சிஸ்டர் இல்லன்னு போயிட்டு ஒப்பாரி வைப்போ.
நான் ஏன்டா ஒப்பாரிக்கணும்? என்னடா இல்ல நீ கதையா சொன்ன இருக்கு? விதம் அப்படிதானடா தெரிஞ்சு இருக்கு. நல்ல பேசுறானா ஸ்பேஸுக்கு பாருங்க தெரியாம இவ்வளவு நேரம் இங்க இல்ல பேசுறானா கார்த்தி எல்லாம் எப்படி தெரிஞ்சுதான் பேசுறானா? பேசுறாரு. இவனை நீ தான் சமாளிக்கிற. கார்த்தி எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. கொஞ்சம் உன்னோட சொற்பொழிவு ஆஃப் பண்ணு. டேய் நான் கார்த்திய கூட நைட்டு விட்டுருவேன்டா. போயிட்டு எங்க கீழே என்னன்னே தெரியாம எல்லாம் ஸ்மைலி குரு ப்ரோ போடுறீங்களா? என்ன அப்படி இருக்கீங்க? இல்ல இவன் வந்து என்ன பண்றான் தெரியுமா? சைடு கேப்ல அப்படியே எஸ் ஆகலான்னு ஓவரான் அங்கிட்டு. இப்ப பாருங்க ஸ்பேஸ் அதான்டா க்ளோஸ் பண்ண எனக்கு. சொல்லிட்டு வேற டேய் ஸ்பேஸ்ல நான் இருந்தா சைடு கேப்லயே சொல்லலையேடா. என்னை ஆளை விடுங்கடா நான் போறேன்னுடா சொன்னேன். இது என்னடா இருக்கு டேய்? நீ அப்படி சொல்லவே இல்லையே. நல்ல ஏன்டா ஸ்பேஸுக்கு நான் இத்தனை வேற நாள் ஏதாவது நல்ல இத்தனை ஸ்பேஸுக்கு நாள் போறேன். கடையா கடந்தேன். 3 மணி வரைக்கும் கடையா கடந்தேன். ஒரு நாள் இன்னைக்கு ஸ்பேஸுக்கு வந்துட்டு நீ சொல்லாத அதை கொன்றுவேன். ஏய் நான் சரி நேத்து வந்தேன்டா. சரி ஓகே ஸ்பேஸ் எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எல்லாரும் தம்ஸ் அப் கொடுங்க. எதுக்கு? இல்ல இல்ல இவன் ப்ரோ, நல்ல ஸ்பேஸுக்கு இல்ல போயிட்டு ப்ரோ, வாடா. நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கணும்னு இல்ல நினைக்கிறேன். நான் இருக்கணும்னு பேசுங்க. நினைக்கல. குரு ப்ரோ என்ன பண்றீங்க? குரு ப்ரோ என்ன இவனை போயிட்டு புரியலையே? வர சொல்லுங்க. நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏய் இல்ல கார்த்தி சும்மா இரு. கோஸ்ட் தானே நானு. நான் கோஸ்ட் தான் இங்க இது போகணும்னு பண்ண சொன்னேன். ப்ரோ நான் முன்னே மன உளைச்சல் காலாயிட்டேன். நான் வந்து ஸ்பேஸ் எண்ட் பண்றேன். ஓகே என்ன பாய். ப்ரோ மன ஓகே ஓகே உளைச்சல்? எனக்கு புரியலையே. என்ன மன ஏன் உளைச்சல்? நீங்க அங்க என்ன இன்வைட் வந்தோடனே என் வந்துருச்சுன்னு பண்றீங்க? சொல்லுங்க. இல்ல இன்வைட் வந்துருச்சு. உங்களுக்கு அவர் ஒண்ணுமே கேம் விளையாட தெரியாது. போறாரு. உங்க அவர் தம்பி கேம் விளையாட பேசுனதெல்லாம் போறாரு. ஐயோ அப்படியே அவன் நடிச்சுப்பாரு அவரு. சொன்னதுக்கு தான் இரு போட்டு இரு வச்சு செஞ்சுட்டு ஒரே இருக்கீங்களா? நிமிஷம். அப்புறம் என்ன இதுல ஜாலியா வச்சு செஞ்சுக்கோங்க. காமனான யாரு இல்ல யாரு? பிந்து நான் உனக்கு ஒரு 2 ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். எனக்கு 2 ஸ்பேஸ்ல இருந்து இன்வைட் வந்திருக்கு. நான் போகாம எப்ப டைம் கூட பாத்துக்கோ. நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. இன்னும் போகாம உட்காந்துருக்கேன் உங்களுக்காக. அந்த மாதிரி யோசிக்காத ஆளு நான் கோவஸ்டா கொடுத்துட்டு நான் வேற நல்ல ஸ்பேஸுக்கு போறேன்னு சொல்றேன். அப்படி ஐயோ இதை வந்து எந்த விதத்துல சாவடிக்கிறாடா. டேய் இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நாள் சொன்னதுக்கு இவங்க மொத்தமா எல்லாத்தையும் தூக்கி வச்சு மனசுல குத்துவீங்க. இருக்கிறதாய வாயில இவ்வளவு நாள் வரும். கடந்தனா இல்ல? மனசுல இவ்வளவு இருக்கிறதாய நாள் வாயில கடந்தனா வரும். இல்லையா? மனசுல இருக்கு வா, நான் இல்லைன்னு சொல்லலையே. கேம் பாத்துக்கோங்க. கேம் விளையாடுவோம். நீங்க கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, அதனால நம்ம இங்க போவோம் அப்படின்னு சொன்னேன். இப்ப நீங்க எல்லாம் இங்க தானே போனீங்க. பிரவீன் அண்ணா இங்க இருந்தானே இங்க போச்சு. பிரவீன் அண்ணா அங்க கேம் விளையாடுவோம்னு அந்த சொல்லி ஸ்பேஸே போயிடுச்சு. முடிஞ்சிடா டே. யுவன் ப்ரோ, ம். நான்லாம் இந்த ஸ்பேஸ் நம்பிதான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்குலாம் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்கு. நான் இதை நம்பிதான் இருக்கேன். போகாதீங்க. இதை நம்பிதான் இருக்கீங்களா? நீங்க நம்பினதே ஏ தப்பு. உங்க தப்பு. பாத்தீங்களா? ப்ரோ ப்ரோ ஃபன் பண்ணாதீங்க ப்ரோ. குரு ப்ரோ இங்க வேற ப்ரோ இங்க அக்காவும் தம்பியும் பேசிக்க சொல்லுங்க. டேய் ஆமா கார்த்தி சும்மா ஆமா அடிச்சு கார்த்தி விடுறா. ஒரு நிமிஷம் இருடா. நான் ஒண்ணு சொல்ல வர்றேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்களடா. கார்த்தி கரெக்ட் வேர்டு கார்த்தி. அக்கா தம்பி நீங்க என்ன பேசுறீங்க தனியா உட்காந்து? ப்ரோ நான் என்ன பண்ணேன்? நான் இப்பதானே வந்தேன் ஸ்பேஸுக்கு. என்னைய போட்டு ஏன் செய்றீங்க? நீங்க வந்து சும்மா இருங்கடா. நான் சொல்றதை கேளுங்களேன் ஒரே நிமிஷம். ஏன் இவன் அப்படி சொன்னா? தப்பு தானே அப்படி சொன்னது? ஏன் உங்க முன்னாடிதான் சொன்னா அப்படி. இப்ப 2வது வாட்டி ஒரு டைலாக் போட்டா அப்படி. இது எதுவுமே உங்க காதுல விழுகல. நான் ஆமான்னு சொல்லிட்டேனே. அதுதான் நீங்க ஸ்பீக்கர் வாங்கினதுக்கு அப்புறம் இப்ப உங்க தம்பி இப்ப ஸ்பீக்கர் வாங்கினதுக்கு அப்புறம் 2வது வாட்டி சொன்னது உங்க காதுல விழுகல. உங்க தம்பி சொன்னது அதுதான் தப்புன்னு தானே சொன்னேன். தப்புன்னு தானே சொன்னேன். இப்ப நான் ரைட்டு நான் சொன்னேன். சப்போர்ட்டா பண்ணேன். சமாளிங்க. நீ என்ன வம்பா இவ்வளவு நாள் இருக்கு? இருந்தேன். ஒரு நாள் இது பண்ணது தப்பாடா? என்னடா டே? சரி விடுங்க. நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். இங்க குரு ப்ரோ ப்ரோ வேற இது நான் ஒரு 10 நிமிஷம் சொல்லாம இருந்தா இவரே கிளம்பிருப்பாரு. ஆனா இவரு கிளம்ப மட்டும் ஹோஸ்ட்ன்ற மரியாதையோட கிளம்பிருப்பாரு. நான் மட்டும் இப்ப கோஹோஸ்டா இருந்தா அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். நீ நடிக்காத ஐயா. ஃப்ரீயா விடு. பண்றீங்க பாருங்க. ஆஸ்கார் கொடுங்க நான் சொல்ல வர்றேன். எனக்கு நீங்க சொல்றது கேக்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவ்வளவுதான். நீ எப்ப நம்ம ஸ்பேஸ் இதை விட நல்ல ஸ்பேஸ்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ வில் நெவர் லிசன் டு யூ. இது என்னங்கடா அது? பண்ணாவும் சொல்ல விட மாட்டீங்க. சாவடிக்கிறீங்க என்னை போட்டுட்டு. சரி ஓகே. யாராவது கேம் விளையாண்டுருக்கீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. நான் வேற ஸ்பேஸ் போலாம். ஜாலியா விளையாடலாம். நான் சொல்றத மட்டும் கேளு. நம்மள மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கலாம். இது வந்து அவமரியாதையா போச்சு. சரண் ப்ரோ கட்டிங்ல இருந்து காட்டுறதுக்கு மாதிரி ஓவரா விரிச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ற? நோ ஐ won't join the space TV. என் வாயில வேற ஏதாவது வந்துட்டா கார்த்தி நடுநடுல வராரா? தயவுசெய்து நான் வாயை கட்டுப்படுத்தி வச்சிருக்கேன்டா. கொஞ்சம் நெஞ்சம் மரியாதை இருக்குடா எனக்கு. அதையும் கௌதம் இல்லன்னு கார்த்தி அந்த இடத்த ஃபில் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ல ரெண்டு பேரும் ஓவர்லாப்ல பேசுறீங்க. இருங்கடா கொஞ்ச நேரம். இவனே நீ சொன்ன நம்ம கேம் போறோம்னா என்ன சொல்ல விடுங்கடா. ஃபாலோ பண்ணுங்க போலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. தொண்டை தண்ணி கத்திக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. அந்த டிவிக்கே போட்டிருக்கான்ல அந்த ஸ்பேஸ்ல நோ ஐ ஒன்ட் ஜாயின் த ஸ்பேஸ் டிவிக்கே. நீ வந்து குரு ப்ரோ ஸ்பேஸுக்கு போன இல்லையா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கான்.
எப்பா சாமி தயவு செய்து மூடிட்டு போயிருங்கடாடி, உங்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், மரக்கட்டிட்டு சொல்றது ஒண்ணுதான்டா. எங்கடாடி ஆஹா இது வேற எனக்கு ஒரு ஆள் டிஎம்ல வேற அனுப்புனாங்கடா, அதை அட எடுத்துட்டு வந்து வேற அவங்க ஸ்பேஸ்ல பெரிய சொன்னாங்க. நியூஸ்ரா. சரி ஓகே இவன் நீங்க போயிட்டு வாங்க பாய். அஸ்வின் ஓகே ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ மாரியாக்கா பின்னாடியே டேக் வர சொன்னீங்க, எங்க ப்ரோ வர்றது? Ashwin bro, there is no respect for this place, Ashwin bro. Someone has really ப்ரோ insulted this. அவருக்கு தமிழ் தெரியும் ப்ரோ, தமிழ் தெரியும் ப்ரோ அவருக்கு. இந்த ஏன் ப்ரோ போஸ்ட் நீங்க இப்படி பண்ற? எல்லாத்தையும் இன்சல்ட் பண்றாரு கிருஷ்ணகுமார் ஒருத்தர். என்னையா உங்க ஆள் இப்படி பண்றேன்? யாரா வர்றவங்கிட்ட ஃபுல்லா உங்காளுன்ற, இவனுக்கு யாருன்னு தெரியுமானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. கிருஷ்ணகுமார் பாடுற உங்க ஆள் இவன் என்ன பண்றேன்? டேய் அவனுக்கு வேற போன் அடிக்கிறேன்டா, போன் அடிச்சேன் இன்னும் எடுக்கலையா? பாத்தியா குரு ப்ரோ பாருங்க, எல்லா பக்கமும் ஆளு அணை திரட்டி வச்சிருக்கேன். இத்தனை பேர் என்ன பண்றது? ஒருத்தர் வந்து ஒரு கோஸ்டா கொடுத்தவரே நம்ம ஸ்பேஸ மதிக்கல. டேய் ஐயோ ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, டேன்னு வந்துருச்சு. நீ எல்லாம் சொல்லுவியா, ஸ்பேஸே மதிக்கல, என்னையா மதிக்க போற? வச்சுரா நீ அவ்வளவுதான். ஃப்ளோல நீ என்ன வேணா ஒரு பேசுறதா? இல்ல அக்கா ஒரு என்ன வாரத்துக்கு இவ்வளவு நேரம் கண்டென்ட் அமைதியா எடுத்துட்டாரு. இருந்த, திடீர்னு ஒரு எப்படி வர்றேன்? ஒரு வாரத்துக்கு குரு ப்ரோ ஒரு வாரத்துக்கு கண்டென்ட் எடுத்துட்டாரு. இது ஒன்னே முடிச்சுடாரு. இந்த கௌதம் விமலா எல்லாம் எங்க போனாங்க தெரியல, எல்லாத்தையும் வர சொல்லுங்க. இவன் பத்தி ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு கேமா விளையாடும். இவன் ப்ரோ நீ போயிட்டு வரலாம். என்ன மதிச்சு இத்தனை பேர் வெயிட் பண்றாங்க, அவங்களை காயப்படுத்த விரும்பல, அவதான் நான் போகாம இருக்கேன். இவனே 1:30 மணி அதனாலதான் ஆயிடுச்சு. கோவஸ்டா இருக்கனால இவனே 1:30 மணி ஆயிடுச்சுடா. என்னடா எனக்கு மட்டும் சிரிக்கிற இமேஜ் குடுக்குறீங்க, அவர் சொன்னா மட்டும் ஆட்டு குடுக்குறீங்க. என்னடா அது உங்களோட பெருங்கொடுமையா இருக்குடா இந்த ஸ்பேஸ். ஏன்னா நீ அவமரியாதை பண்ணிட்டப்பா. நான் என்ன ப்ரோ அவ ஒரு நாள் அவன் இங்க இருந்துகிட்டே இன்னொரு வெடியில அங்க போய் உட்காந்துருக்கேன். நான் உண்மையை சொல்லிட்டு தானே டேய் நான் வேற ஏதாவது போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தானடா போனேன். ஒரே ஒரு நாள் தான்டா சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இத்தனை நாள் இங்க தானடா நைட்டு பூரா கிடையா கிடந்தேன் தூங்கோடாம. நீ தான்டா சரண் ஒரு கண்டென்ட் பண்ணுவோமா? அந்த இன்னொரு ஐடியில இருந்து லேப்டாப்ல ஏதோ ஒண்ணுல அந்த ராம் பிரகாஷோட கனெக்ட் பண்ணி அவன் எங்க என்ன பேசுறான் நீங்க போட. சரண் புரிஞ்சதுல? அந்த நாய் அங்க போய் என்ன பேசிட்டு இருக்கான், அததான் ஏதாவது பேசிட்டு இருமா. அந்த ஸ்பேஸ்ல ஒரே சரண் நான் கேக்குதா? அங்க ஐ திங்க் சரனோட மைக்ல ஏதோ இதுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. கிருஷ்ணகுமார் அங்க என்ன பேசுறான்னு போய் கேட்டுவாரு. அங்க ஹோஸ்ட் வந்து அவர் வந்து மியூட் போட்டு சும்மா தான் உட்கார்ந்திருப்பாரு. படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. ஹோஸ்ட் அவர்தான். ஹோஸ்ட் அவர்தான். அவர் மியூட் போட்டு உட்கார்ந்திருப்பாரு. 2 பேர் தான் ப்ரோ இருக்காங்க. 3 பேர். ஷில்பா வந்தாச்சு. ஷில்பா வந்தாச்சு. ஷில்பா மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு ஷில்பா கூட்டு வந்துட்டான் பாத்தீங்களா இல்லையா? அங்கே குரு ப்ரோ நீங்க தான் இங்க டார்கெட்டே. உங்க குரு ப்ரோ ஸ்பேஸுக்கு போனதுனாலதான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்கோங்க. யாரு என்னது நான் டார்கெட்டா? இன்னையா புது கண்டென்ட்டா இருக்குது? நான் என்ன பண்ணேன்? இவ்வளவு நேரம் நான் சொன்னேன், அந்த கமெண்ட் வாசிச்சேன், அப்பெல்லாம் எங்க போனாருன்னே தெரியல. நான் நீ சொல்றதே அதுக்குதான் காட்டுக்கத்தான் கத்திட்டு இருந்தேன். சரி சொல்லு ப்ரோ, இப்ப என்னாச்சு சொல்லு. என்னாச்சு உன்னோட கண்டென்ட் ப்ரோ? டிவிக்கு கேக்குது சரண். பண்ணு ஒன்னு சொல்றேன். Bats are the only mammal that can fly. Mammals. ஏதோ கேம் விளையாண்டுட்டு இருக்காடா, விடுங்கடா டேய். இது வேணாடா. பேசுறாங்க சிஸ்டர். டிவி கேக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்களே பாவம். சரண நிப்பாட்டி விடுறா டேய். நீ ஏன்டா கார்த்தி 2 ஐடியில வந்திருக்க? யோ நான் எப்ப 2 ஐடியில வந்திருக்கேன்? கீழ வந்திருக்கு வேற ஆளா? கீழ இருக்க கார்த்திகேயன் யாரா? அது வேற ஆளியா? வேற ஆளா? இவனே யோ என்ன கேம் விளையாடலாம் இல்லனா அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமாடா? டிவி கேக்கு பிந்து ஏதாவது கேம் விளையாடலாம் பிந்து எல்லாம்